தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம்பெண் உருவானாய் காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஒளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சேர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தென்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழி எம்மையுடன் அமர் திருநாவடி பெருமானது திருப்படி தாமரைகளை மணமொழி மேகலாலே வணங்கி அடியேனை இந்த சென்னேரலை ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருப்படி தாமரைகளை மணமொழி மேகலாலே வணங்கி அருமையான இந்த கோடைகால சிறப்பு வகுப்பிலே தமிழகமெங்கும் பல இடங்களிலே இருந்து கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருப்படி தாமரைகளையும் மணமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். எல்லாமல்ல திருவருள் கருணையினாலே இந்த திருப்பத்தூர் மாநகரிலே இது 3வது ஆண்டு கோடைகால சிறப்பு வகுப்பு அமையப்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் அருமையான 5 நாள் நிகழ்வுக்கு நம்முடைய அமைப்பாளர் ஐயா உள்ளிட்ட அவரோடு உடன் தொண்டாட்டி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களையும் இந்த இனிய நேரத்திலே மணமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு துகளறு போதம் என்று சொல்லக்கூடிய நூல். இந்த நூல் ஏனைய நூல்கள் போன்றது அன்று. முதல்ல தோற்றுவாயே சொல்லிடலாம். நம்ம பொதுவாக முதல் நாள் சிவபோக சாரம், நேற்று திருவிடைமருதூர் மும்மணி கோவை, நாளை திருவிளையாடற் புராணம், அதற்கு அடுத்த நாள் 11ஆம் நூற்பா சிவஞான போதம். இந்த நூல்களிலே இருந்து கொஞ்சம் வேறுபட்டது. எல்லாம் சாத்திர நூல் தான் என்றாலும் இந்த நூலுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏனைய நூட்கள் எல்லாம் சாதனையை சொல்லி அனுபவத்தை மறைத்து சொல்லும். அனுபவம் அங்கே இருக்கும். சிவஞான போதத்தில் இல்லாத அனுபவம் எங்கேயுமே இல்லை. அதேபோல் சிவஞான சித்தியாரில் இல்லாத அனுபவம் எங்கேயுமே இல்லை. ஆனால் அவை ஆங்காங்கு நுட்பமாக சொல்லப்பட்டிருக்கும். அப்போது அதை என்ன செய்யலான்னா, மாணவர் பக்குவம் நோக்கி விரித்து சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம், இல்லை அப்படியே பாட்டுக்கு பொருள் சொல்லிட்டு அப்படியே கடந்தும் போய் என்ன செஞ்சிடலாம், அந்த நூலை நிறைவு செஞ்சிடலாம். தொட்டும் தொடாமையும் அந்த நூலை நம்ம நிறைவு செய்து விடலாம். ஆனால் இந்த நூல் அப்படி செய்ய முடியாது. காரணம், முழுக்க முழுக்க அனுபவத்தை சொல்லக்கூடிய அருமையான நூல். சிவானந்த நிட்டை கூடியவர்கள்
எவ்வாறு இருப்பர் என்று சொல்லக்கூடிய அருமையான நூல் இந்த நூல். பொதுவாக இந்த நூலை எப்படி நடத்தணும்னு கேட்டால், இருக்கிற வகுப்பில் செலக்டிவாக ஒரு 10 பேர்த்த தேர்வு செஞ்சு தனியாக நடத்த வேண்டிய நூல் இந்த நூல். சில நூல்களை என்ன செய்யலாம், எல்லாத்துக்கும் சொல்லலாம். சில நூல்களை ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு சொல்லலாம். இந்த நூல் என்னதுங்க, அதுலேயும் கொஞ்சம் நுட்பமாக பாடம் கேட்டு சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம் இது மாதிரி நூலை எல்லாம் கேட்டு அதில் ரொம்ப தீவிர வேட்கை உடையோருக்கு உபதேசமாக சொல்ல வேண்டிய நூல் இந்த நூல். அவ்வளவு ரொம்ப ஆங்கிலத்தில் சொன்னால் மைக்ரோ லெவல்னு சொல்லுவாங்க. என்னதுங்க, ரொம்ப நுட்பமாக நுணுகி நெட்டையை பேசக்கூடிய நூல் இந்த நூல். அதனால் இதில் நம்ம அப்படியே ஒரு அப்படி சொல்லுதெல்லாம் கடந்து போக முடியாது. ஆனால் நமக்கு ஒரு நாளில் இதை சொல்லவும் முடியாது. அது எல்லா நூலும் தான். இந்த 5 நாள் இருக்கிற எந்த பாடத்தையும் என்ன செய்ய முடியாது, முழுமையாக நடத்த முடியாது இல்லைங்களா. அதனால் அதில் இப்படி ஒரு நூலிலே இவ்வளவு ஆழமான செய்திகள் உண்டு என்பதை உங்களுக்கு ஒரு தொட்டு காட்டுவதாகத்தான் இன்றைய செய்தி அமைய இருக்கிறது. அதனால் கொஞ்சம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. இப்போ கடலில் போய் நான் முகந்து வந்தோம்னா எவ்வளவு முகழலாம், எவ்வளவு பாத்திரம் இருக்குதோ அவ்வளவு. நம்ம கையில் சின்ன பாத்திரத்தை கொண்டு போனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம், பெரிய பாத்திரத்தை கொண்டு போனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு வரலாம். நம்ம கையில் எவ்வளவு பாத்திரம் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு நம்ம என்ன செய்யலாம், கடல் நீரை முகந்து கொள்ளலாம். அதுபோல் இது ஒரு அனுபவத்திற்குரிய நூல். அதனால் கொஞ்சம் கடினமாக இருப்பது போல் தெரியும், ஆனால் உண்மையில் கடினம் கிடையாது. அதில் இருக்கிற செய்தியை நம்ம உள்வாங்கிட்டால் கடினம் இல்லை. காரணம், நிட்டை கூடியோர் இயல்பு என்று சொல்லுகிறார். நிட்டை கூடியவர்கள் எவ்வாறு இருப்பர். நமக்கெல்லாம் சாமானியர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் சொல்லிடலாம். ஆனால் இந்த நூல் யாருடையது, நிட்டை கூடியோருடைய இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல் என்பதினாலே இது கொஞ்சம் நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு நூல். சரி, முதல்ல நூலாசிரியருடைய அறிமுகமாக நாம் பார்க்கணும். இந்த நூலை செய்த ஆசிரியர் பெருமகனார் சீர்காழி சிற்றம்பல நாடிகள். சீர்காழி சிற்றம்பல நாடிகள் அருள் செய்தது அருமையான நூல். இது 14ஆம் நூற்றாண்டிலே நமக்கு அருள் செய்யப்பட்டது. மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் சித்தர் வனம் என்று சொல்லக்கூடிய இடம் இன்றைக்கி சித்தர்காடு என்று அழைக்கப்படுகிறது. இங்கேருந்து நீங்கள் மயிலாடுதுறை போனோம்னா அதற்கு புகைவண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து போகும்போது இடதுபுறமாக ஒரு சின்ன திருக்கோயில் அமையப்பெற்றிருக்கிறது. அதற்கு சித்தர்காடு என்று இன்றைக்கு வழங்கப்படுகிறது. சித்தர் வனம்னாலும் சித்தர்காடுனாலும் ஒன்று தான். அந்த சித்தர்காடு என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த நூலாசிரியர் பெருமகனார் சீர்காழி சிற்றம்பல நாடிகளுடைய ஒடுக்கம் இன்றளவும் அமையப்பெற்றிருக்கிறது. ரொம்ப அருமையான தலம், தரிசிக்க வேண்டிய ஒரு தலம். எப்பவுமே ஞானிகளை கண்டால் நமக்கு என்ன நடக்கும், அறிவு விளங்கும். அந்த வகையில் அனைத்து சாத்திரம் படிக்கக்கூடிய அத்துணை மாணவர்களும் ஒரு முறையேனும் இந்த ஜீவசமாதி என்று சொல்லக்கூடிய அவருடைய ஒடுக்கத்திற்கு சென்று தரிசிக்க வேண்டும். ஒரு முறையாவது. மயிலாடுதுறைக்கு அது எல்லையிலேயே இருக்கிறது. மயிலாடுதுறை தான் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய அருமையான இடம். 14ஆம் நூற்றாண்டு வேளாண்குடி என்று சொல்லக்கூடிய வேளாளர் குலத்திலே திரு அவதாரம் செய்தவர் எம்பிரான் சிற்றம்பல நாடிகள். சீர்காழி சிற்றம்பல நாடிகள் வேளாளர் குலத்திலே திரு அவதாரம் செய்தார். நடராச பெருமான் மீது தீராத காதலும் பக்தியும் கொண்டவர். இவருடைய குருநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கை மெய்கண்டார் என்பவர் இவருடைய குருநாதர். இவரும் கைலாய பரம்பரையிலே வருபவர் தான். உங்களுக்கு முதல் வகுப்பில் நம்முடைய லட்சுமண ஐயா அவர்கள் இந்த கைலாய பரம்பரையெல்லாம் உங்களுக்கு சொன்னாங்க. எல்லாருக்கும் நினைவு இருக்கும் என்று கருதுகிறேன். மெய்கண்ட தேவநாயனார், அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம். அந்த உமாபதி சிவத்திற்கு பிறகு வந்தவர் யார், அருள் நமச்சிவாயர். உமாபதி சிவன் எடுத்தது தீக்கை பெற்றவர் அருள் நமச்சிவாயர். அவரிடத்து தீக்கை பெற்றவர் சித்தர் சிவப்பிரகாசர். அவரிடத்து தீக்கை பெற்றவர் நம்முடைய பஞ்சாக்கர தேசிகர், அருள் திரு பஞ்சாக்கர தேசிகர் என்று சொல்லக்கூடிய நமச்சிவாய மூர்த்திகள்.
நம்முடைய திருவாவடுதுறை கைலாய பரம்பரை இப்படி தான் வருது. யார்ட்டிங்க? உமாபதி சிவம் வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உமாபதி சிவத்திற்கு அடுத்தது அருள் நமச்சிவாயர், சித்தர் சிவப்பிரகாசர், அடுத்தது ஸ்ரீலஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகள் என்று 3வது பட்டத்தில் வரார். வரிசையில் பார்த்தீங்கன்னா யாருக்கு பிறகு? மெய்கண்டா இது அருள் உமாபதி சிவத்திற்கு பிறகு 3வது மாணவராக மாணவரது மாணவராக நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகள் வருகிறார். பீடத்துக்கு அவர் தான் முதல்வர். நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு குரு முதல்வராக இருக்கிறார். இது ஒரு மரபு. அது அப்படியே இதை வச்சுக்கங்க. இங்கே நமக்கு சீர்காழி சிற்றம்பல நாடிகள் என்பவர் அருள் நமச்சிவாயர் இருக்கிறா இல்லையா? யார்? உமாபதி சிவத்திடம் தீக்கை பெற்று அவருடைய மாணவராகிய அருள் நமச்சிவாயர். அவருடைய மாணவர் சீர்காழியில் இருக்கக்கூடிய சீர்காழி கங்கை மெய்கண்டார். அவருடைய மாணவர் தான் சீர்காழி சிற்றம்பல நாடிகள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அருள் நமச்சிவாயர்லேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யார் வராங்க? அருள் நமச்சிவாயர், சித்தர் சிவப்பிரகாசர், நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகள். அங்கேருந்து இன்னொரு பிரிவு வருது. 2 பேர் வாங்குறாங்க உபதேசம். நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. நூல் செய்த மரபில் அருள் நமச்சிவாயர் இடத்து இன்னொருவர் யாருங்க? கங்கை மெய்கண்டார் என்று சொல்லக்கூடிய பெருமகனார். அவரிடத்து தீக்கை பெற்றவர் சீர்காழி சிற்றம்பல நாடிகள் என்று சொல்லக்கூடிய பெருமகனார். அவர் செய்த நூல் தான் இந்த துகளறு போதம் என்று சொல்லக்கூடிய அருமையான அனுபவ நூல். இவரிடத்து 63 மாணவர்கள் உபதேசம் பெறுகிறார்கள். இவற்றை நேரடியாக இப்பெல்லாம் நம்ம பாடம் எப்படி கேட்குறோம்? ஞாயிற்றுக்கிழமை வருவோம், 4 மணிக்கு ஆசிரியர் இந்த பக்கம் போனால் மாணவர் அந்த பக்கம் போக வேண்டியதான். இன்றைக்கி சூழல் அப்படி தான் இருக்குது இல்லைங்களா? ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்தது? குருகுல கல்வி. ஆசிரியர்கிட்டே போய் இருந்து அவருக்கு திருவடிக்கு பணி செய்து அவர்கிட்ட உபதேசம் கேட்டு தீக்கை பெற்று அப்படியே தினந்தோறும் பாடம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த குரு மரபு என்று சொல்லக்கூடிய வகையிலே சீர்காழி சிற்றம்பல நாடிகளிடத்து 63 தொண்டர் பெருமக்கள் உபதேசம் பெற்று என்ன செய்கிறாங்க? அவரிடத்து அந்த பாடம் கேட்டுக்கிட்டே வராங்க. எப்படி நமக்கு தோத்திரம் என்று சொல்லக்கூடிய திருமுறைகளில் 63 உண்டோ, அதுபோல் சாத்திரத்துக்கு ஒரு 63 உண்டு. சாத்திரத்துக்கு 63 உண்டு. அவர்கள் சீர்காழி சிற்றம்பல நாடிகளுடைய மாணவர்கள் 63. அந்த 63ம் அவர்கிட்ட தொடர்ந்து பாடம் கேட்டுக்கிட்டே வராங்க. கேட்டு வருகிற நேரத்தில் ஒரு நாள் அங்கே அவருடைய அந்த சமையல்காரர் அவர் என்ன செய்கிறாரு? அந்த நெய் ஊற்றுறதுக்கு பதிலாக வேப்பெண்ணெயை தவறெல்லாம் ஊற்றிடுறாரு. சாப்பாட்டில் நெய் ஊற்றுவோமா இல்லையா? நெய் ஊற்றுறதுக்கு பதிலாக என்ன செஞ்சிட்டாரு? வேப்பெண்ணையை ஊற்றிட்டார். அது திருவருள். அன்றைக்கி சாமியை ஏதோ அவருக்கு ஒரு மறைப்பு செஞ்சார். அதனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு? வேப்பெண்ணையை ஊற்றிட்டார். இப்போ மாணவர்கள் இங்கே ஆசிரியர் அமர்ந்திருக்கிறார். 63 மாணவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு? பரிமாறிக்கிட்டே வரார். பரிமாறிட்டு வந்து பருப்பை போட்டார். பருப்பை அவர் என்ன செய்கிறாரு? நெய் ஊற்றுறதுக்கு போல வேப்பெண்ணையை ஊற்றிட்டார். இந்த 62 மாணவர்கள் அப்படியே பேசாமல் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு மாணவர், அவருடைய திருநாமம் கண்ணப்பர் என்று பெயர். கண்ணப்பர் என்ற திருநாமம் தாங்கிய மாணவர் சாப்பிட்டுட்டு, ஐயா நெய்யுக்கு பதிலாக வேப்பெண்ணெய் ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு அவர் சுவை அறிகிறார். அங்கே ஆசிரியர் சொல்கிறார், அவிச்சுவை அறிந்தான் தவச்சுவையை அறியான். எப்படி நமக்கு உமாபதி சிவத்தை சொல்லுகிற போது பட்ட கட்டையில் பகல் குருடி ஏகுது காணீர். ஞானிகளுக்கு ஒரு சொல் போதும். ஒரே ஒரு சொல் அவர்கள் என்ன செஞ்சிடும்? திருத்தீரும். நமக்கெல்லாம் அப்படி இல்லை. என்ன செய்யணும்? திருத்தி 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 அடித்து அடித்து அக்கார முன் தீற்றியதான். நமக்கு ஒரு முறை அல்ல, பல முறை சொல்லணும், மேல மேல சொல்லணும். சொன்னாலுமே நம்ம என்ன செய்வோம்? செய்யணும் தான் எங்கே அப்படின்போம். ஏன்னா நமக்கு பக்குவ குறைபாடு இருக்கிறது. ஆனால் கண்ணப்பர் சொல்லுகிறார், ஐயா வேப்பெண்ணையை விட்டுட்டீங்களாட்டிருக்குன்னு சொன்ன உடனே ஆசிரியர் சொல்லுகிறார், அவிச்சுவை அறிந்தான். அவிச்சுவைன்னு என்னங்க? சாப்பாட்டு ருசி. அவிச்சுவை என்பது சாப்பாட்டு ருசி. எப்போ ஒருவனுக்கு உணவில் கவனம் போவதோ அவன் தவத்திற்கு தகுதி இல்லாதவன். நம்ம அப்படியே நம்மளை நிறுத்தி பார்த்துக்க வேண்டியது தான். நமக்கு 1 மணி ஆனால் என்ன செய்வோம்? கீழே வேற வாசம் வருது,
சிறப்பு வகுப்பு வேறு, வடை போடுறாங்க, பாயாசம் போடுறாங்க, அதை போடுறாங்க, இதை போடுறாங்கன்னு என்ன செய்யும்? அப்படியே கீழே இழுக்குமா இல்லையா? ஏன்னா நம்ம இன்னும் நமக்கு பக்குவம் இல்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உணவிலே கவனம் இருந்தால் தவத்தில் கவனம் இருக்காது. தவத்தை சிந்திப்பவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? வேற எதுலேயும் கவனம் இருக்காது. உணவு மட்டும் இல்லை, அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? எதுலேயுமே கவனம் இருக்காது. அவர்கள் நினைவு பூரா எங்கே இருக்கும்? பெருமான் திருவடியில் தான் இருக்கும். அதனால் ஆசிரியர் சொன்னார், அவிச்சுவை அறிந்தான் தவச்சுவை அறியானார். அப்படியே சாப்பாட்டை விட்டு எழுந்தார், நேராக போய் குருநாதர் திருவடியில் விழுகிறார். பெருமானே மன்னித்தருள வேண்டும், இந்த இந்த அடியார் கூட்டத்தில் இருக்கிற தகுதி எனக்கு இல்லை என்று என்ன செய்கிறாரு? பரதேசம் போகிறார். பரதேசம் என்பது என்னதுங்க? ஊர் ஊராக போகணும், கையேந்தி பிச்சை எடுத்து. ஏன்னா ஒரு பாடம் படிக்கிற போது, ஆசிரியர் எடுத்து பாடம் படிக்கிற போது ஆசிரியர் என்ன செய்வார்னா, என்ன செய்வாருங்க? 3 வேளை சாப்பாடு அங்கேயே சாப்பாடு போட்டு மாணவனை தங்க வச்சு எல்லாம் செஞ்சு கொடுத்து பாடம் நடக்கும். இதே வெளியே போயிட்டா என்ன இருக்கணும்? பிச்சை எடுத்து சாப்பிடணும். கையேந்தி என்ன செய்யணும்? பிச்சை எடுக்கணும், சாப்பிடணும், அப்படியே ஊர் ஊராக போகணும். எதற்கு பிச்சை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஞானம் விளங்கணும்னு சொன்னால் முதல்ல தற்போதம் கெடணும். தற்போதம் கெடாமல் ஞானம் வரவே வராது. தற்போதம் என்பது என்னது? நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா என்னது? தற்போதம்னு பேர். அது எப்போ கெடு? நான் ஒருத்தர் போய் கையேந்தணும்னு வச்சுக்கங்க, என்ன ஆகும்? நான்கிற எண்ணம் இருந்தால் கையேந்திரத்துக்கு மனசு வராது. அப்போ ஒருத்தர் பிச்சை எடுக்கிற போது என்ன ஆயிடுச்சு? நான் என்கின்ற உணர்வு அற்று போகும். அற்று போனாதான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? கையேந்தவே முடியும். எனவே பரதேசம் செல்லுதல் என்று பெயர். அது அப்படியே தேசாந்திரம் போகிறதும்பாங்க. அவர் ஒவ்வொரு தலங்களாக அப்படியே சென்று, அப்படியே கங்கை சென்று காசி வரைக்கும் போய் எல்லாம் பெருமானை வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். இந்த நிலையிலே எஞ்சி இருக்கக்கூடிய 62 மாணவர்களுக்கும் இங்கே உபதேசம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாயனார் சீர்காழி சிற்றம்பல நாடிகள் திருவடியோடு 2 கலக்கின்ற காலம் வந்து சேர்ந்தது. அவருடனே அரசனை அழைத்தார், அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசனை அழைத்தார். இன்ன நாள் இந்த நேரத்தில் நாம் நெட்டை கூடுகிறோம், எனவே எங்களுக்கு ஜீவ சமாதி அமைக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறார். யாருக்கு? மன்னனுக்கு. மன்னர் 63 சமாதியை தயார் செய்கிறார். ஆசிரியருக்கு 1, 62 மாணவர்கள். அப்படி 63 ஜீவ சமாதி தயார் செய்யப்பட்டது. குறித்த நாள் வந்தது. ஆசிரியர் அமர்ந்திருக்கிறார். ஒவ்வொரு மாணவராக வராங்க, இவரை வணங்குறாங்க, ஒரு பாடல் பாடுறாங்க, போய் அவருக்குரிய ஒடுக்கத்தில் அமர்ந்து நெட்டை கூடுகிறார்கள். இப்படி 1, 2, 3 என்று 62 மாணவர்களும் நெட்டை கூடினார்கள். இறுதியாக ஆசிரியரும் தனக்குண்டான ஒடுக்கத்தில் ஒடுங்கி அவர் நெட்டை கூடி அந்த சமாதி என்னாச்சுங்க? மூடப்பட்டது. ஏன்னா அவர் ஒடுக்கம்னா என்னது? அவர் உள்ளே போயிடுவாங்க, சமாதியை மூடிடுவாங்க. அப்படி மூடப்பட்டது. இந்த தேதி குறித்து குருநாதர் நெட்டை கூடுகிறார் என்கின்ற செய்தி நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய கண்ணப்பரை எட்டுகிறது. அவர் என்ன செய்கிறாரு? இறுதியாக குருநாதரை தரிசிக்க வேண்டும் என்று வேகமாக அங்கிருந்து தன்னுடைய யாத்திரையை நிறைவு செய்து கொண்டு இங்கே மயிலாடுதுறை நோக்கி வேகமாக வருகிறார். அவர் வருவதற்கு முன்பாகவே குருநாதர் என்ன ஆகிறாரு? நெட்டை கூடி விடுகிறார். அந்த ஒடுக்கம் மூடப்பட்டது. வந்து விழுந்து கதறுகிறார் கண்ணப்பர். ஏன்னா நெட்டை கூடுகிற தகுதி நமக்கு இல்லையாயினும் அதை தரிசிக்கிற தகுதியோட நமக்கு இல்லையே என்று கதறுகிறார். அந்த நிலையிலே அந்த ஒடுக்கத்திலே இருந்து குருநாதருடைய திருக்கரம் மேலே வருது. வந்து கண்ணப்பரை தன்னுடைய ஒடுக்கத்திலே ஒடுக்கிக் கொள்கிறார். அப்படி 63 பெருமக்கள் ஒரே நேரத்தில் பெருமான் திருவடியிலே கலந்த அருமையான இடம் அந்த சித்தர்காடு என்று சொல்லக்கூடிய. நம்ம அங்கங்கே போனோம்னா ஒரு ஒடுக்கம் பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் ஒன்று இருக்கும். சில இடங்களில் வேறு காலங்களில் 2 பேர் 3 பேர் ஒடுங்கி இருப்பாங்க ஒரே தளத்தில், அப்படி தான் பார்க்கலாம். ஆனால் ஒரே இடத்துல 63 மாணவர்களும் ஆசிரியர் பெருமகனாரும் ஒடுங்கிய அருமையான இடம் இந்த சித்தர்காடு என்று சொல்லக்கூடிய திருத்தலம். அப்படிப்பட்ட சிற்றம்பல நாடிகள் என்று சொல்லக்கூடிய பெருமகனார் ஒரு 5 நூல் செய்திருக்கிறார்.
இவர் செய்ததாக இன்னும் சில நூல்கள் சொல்லப்படும். மொத்தம் 9 நூல் என்று சொல்லுறாங்க. அதில் 5 நூல் இவருடையது என்றும் வேற 4 நூல்கள் வேற யாரோ செய்தது என்கின்ற கருத்தெல்லாம் உண்டு. நம்ம ஆராய்ச்சிகள் எல்லாம் போக வேண்டியதில்லை. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது துகளறு போதம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் அவர் செய்தது. அடுத்தது செல்காலத்து இரங்கல். செல்காலத்து இரங்கல் அதாவது கடந்த காலத்தை நினைந்து இறங்குவது. செல்காலத்து இறங்குதல் என்னதுங்க? கடந்த காலம் எப்படி போச்சு வீணா போச்சு. போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனேன்னு சொல்கிறோமா இல்லைங்களா? பேசாத நாளெல்லாம் பிறவானால். அப்படி கடந்த காலத்தை நினைந்து இறங்குவது, அதற்கு செல்காலத்து இரங்கல் என்று ஒரு நூல் செய்திருக்கிறார். நிகழ்காலத்து இரங்கல், இப்போ இன்றைய இந்த நிமிடத்தை நினைச்சு என்ன செய்யறது? வருந்துவது. ஏன்னா பெருமானை நினைக்காம நான் புறம் போய் கொண்டு இருக்கிறேனே, என் சிந்தனை பூரா உலகத்தின் மீது நாட்டத்தில் இருக்கிறதே என்று நிகழ்காலத்து இரங்கல் என்று ஒரு நூல் செய்திருக்கிறார். அடுத்தது வருங்காலத்து இரங்கல் என்று ஒரு நூல் செய்திருக்கிறார். அப்போது கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று 3 காலத்தையும் நினைந்து இறங்கி 3 நூல் செய்திருக்கிறார். துகளறு போதம் என்பது ஒரு நூல். ஆக 4 நூல். இன்னொரு நூல் திருப்புன்முறுவல். திருப்புன்முறுவல் சிரிப்புன்னு சொல்கிறோமா இல்லைங்களா? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் என்று அந்த புன்முறுவல் இருக்கா இல்லைங்களா? திரு புன்முறுவல் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் செய்திருக்கிறார். ஆக 5 நூல் இந்த சிற்றம்பல நாடிகள் செய்த நூல். இந்த நூல் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது இல்லை. கொஞ்சம் நூல் கிடைக்கிறதுல சிரமம் இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே ஒரு நூல் கிடைக்கணும்னா நம்ம என்ன சொல்கிறோம்? டிமாண்ட் இருந்தால் தான் கிடைக்கும் இல்லைங்களா? ஒருத்தர் ஒரு பதிப்பில் ஒரு நூல் போடுறாருன்னா அந்த நூல் என்ன ஆகணும்? போல விற்பனை ஆகணும். விற்பனை ஆகலைன்னா அந்த நூல் பதிப்புக்கு வராது. இந்த நூலெல்லாம் வாங்குபவர் மிகச்சிலர். காரணம் என்னென்னா, முதல்ல இந்த நூல் பாடமாக வகுப்பாக நடத்துவதே ரொம்ப கடினம். அதனால் பெரும்பாலும் இதை யார் என்ன செய்கிறதில்ல? பாடமாக நடத்துறதில்லை. பாடமாக நடத்தாத போது மாணவர்களுக்கு இந்த நூலை பற்றிய சிந்தனையும் இருப்பதில்லை. அந்த நூல் பதிப்புலையும் அதிகமாக இல்லை. அப்போது பழைய நூல்கள் ஏதாவது இருக்கும். அப்புறம் நம்முடைய சைவ சித்தாந்த பெருமன்றம் சென்னை இந்த நூலை அருமையாக வெளியீடு செய்திருக்கிறார்கள். அதற்கு உரை செய்தவர் ஈசான சிவனார் என்று ஒருவர் உரை செய்திருக்கார். பல உரை இருக்கிறது. அதில் கொஞ்சம் எளிமையாக உரைன்னு சொல்லலாம். அப்புறம் நமக்கு கிடைத்த உரையும் அதுதான். ஈசான சிவனார் செய்த நூல் இந்த துகளறு போதத்திற்கு இருக்கிறது. இன்னும் பலரெல்லாம் உரை இருக்கிறது. அதில் நம்ம கையில் இருக்கிறது இப்போது ஈசான சிவனார் உரை வைத்து கொண்டு தான் இன்றைய சிந்தனையை நாம் அமைத்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த நேரத்தில் நூலாசிரியர் பெருமகனையும் உரைவாசிய பெருமகனாரையும் வணங்கி இந்த நூலிலே அறிமுகம் செய்கிற போது முதல்ல அவத்தையை சொல்லுகிறார்கள். முதல்ல என்ன சொல்கிறாங்க? அவத்தை. அவத்தைன்னு சொன்னாவே அவஸ்தை தான் இல்லையா? அவத்தை என்பது என்னது? காரண அவத்தை, காரிய அவத்தைன்னு 2 இருக்கா இல்லையா? காரணவத்தை, காரிய அவத்தை. இதில் காரணவத்தை எத்தனை வகைப்படும்? 3. காரணவத்தை 3 என்னென்ன? காரண கேவலம், காரண சகலம், காரண சுத்தம் என்று அவத்தை 3 வகைப்படும். 3 வகைப்படும். கேவலம்னா என்ன? கேவலம் என்பதற்கு தனிமை. கேவலம் என்ற சொல்லுக்கு தனிமைன்னு பேரு. இந்த கேவலம் எல்லாரும் ஓரளவுக்கு சித்தாந்தம் படிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த நூலை நாம் துவங்குகிறோம். சரிங்களா? குறைஞ்சபட்ச அடிப்படையான சித்தாந்தமாவது தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா இந்த நூல் கொஞ்சம் எட்டுவது சிரமமாக தான் இருக்கும். சரி, இந்த கேவலம் என்பது நமக்கு 2ஆ சொல்லுவோம். காரண கேவலம், காரிய கேவலம். காரண கேவலம், காரிய கேவலம். காரண கேவலம் என்பது பிறவிக்கு முன்பாக முதல் பிறப்பு இருக்கா இல்லையா? நம்ம எத்தனை கோடி பிறப்பு பிறந்திருக்கிறோன்னு கணக்கே தெரியாது.
இல்லையா? அதில் முதல் பிறப்புக்கு முன்பாக ஆன்மா ஆணவ மலத்தோடு கடந்ததா இல்லையா? அதற்கு தான் என்ன பேர்? காரண கேவலம். காரிய கேவலம் என்பது தினந்தோறும் நம்ம அனுபவிக்கிறது தான் இல்லையா? காரிய கேவலம் என்பது எப்போ வரும்? எப்போ வரும்? மதியானத்துக்கு மேலே வரும், சில நேரத்தில் காலையிலே கூட வரும் இல்லையா? கருவிகள் நீங்கினால் வருவதே கேவலம். கருவிகளை நீங்கினால் நமக்கு வருவதே கேவலம். மாயா கருவிகளை விட்டோம்னா என்ன ஆயிரும்? கேவலம் வந்துடும். கேவலம் வந்துடும். இதில் நம்ம நூல்கள் இந்த கேவலத்தை 5 கேவலமாக பிரிக்குது. 1 மருட்கேவலம், 2 சகல கேவலம், 3 பிரளய கேவலம், 4 விஞ்ஞான கேவலம், 5 அருட்கேவலம். மருட்கேவலம், சகல கேவலம், பிரளய கேவலம், விஞ்ஞான கேவலம், அருட்கேவலம் என்று கேவலம் 5 வகைப்படும். கேவலம் 5 வகைப்படும். இதில் இந்த மருட்கேவலம் சொல்கிறோமா இல்லைங்களா? இதுதான் காரண கேவலம் என்று சொல்லப்படுவது. காரண கேவலம், அனாதி கேவலம். அனாதி கேவலம் பிறவிக்கு வருவதற்கு முன்பாக உயிர் இருந்த நிலை. இதற்கு என்ன பேருங்க? மருட்கேவலம்னு பேர். மருட்கேவலம். அடுத்தது சகல கேவலம். சகல கேவலம். இதெல்லாம் நீங்கள் குறிப்பெல்லாம் எடுத்து வைக்கணும். மற்ற வகுப்பு மாதிரி அப்படியே கதை சொல்லுவார், கேட்டுட்டு போகலாம்னா கதைக்கெல்லாம் இன்றைக்கி வேலை இல்லை. எந்த கதையும் சொல்லப்படாது. எல்லாம் குறிப்பு தான் எடுத்து வச்சுக்கணும். எப்போவாது பின்னாடி தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்படியே ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார், அவர் அப்படியே சிவபூஜை பண்ணிகிட்டு இருந்தார், அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி. சரிங்களா? இந்த நூல் அப்படிப்பட்ட நூல் அல்ல. அடிக்கடி அதை சொல்லிக்கிறோம். சரி. சகல கேவலம் என்பது சர்வ சங்கார காலம். சர்வ சங்கார காலம். சர்வ சங்கார காலம்னா என்ன? சர்வ சங்கார காலம் உலகத்தை முழுமையா பெருமான் அழிக்கிறார். இப்போ இந்த உலகம் இருக்கு, உலகத்தை என்ன செய்யறது? ஒடுக்கிறார். எந்த உலகத்தை? 224 புவனத்தையும் கொண்டு போய் மாயையில ஒடுக்கிறார். மாயையில ஒடுக்கிறார். மாயை போய் எதுல ஒடுங்கும்? திரோதான சக்தியில போய் ஒடுங்கும். திரோதான சக்தி போய் திருவருள்ல ஒடுங்கும். திருவருள் போய் சிவத்துல ஒடுங்கும். இப்படி ஒடுங்குச்சுன்னா இதுக்கு என்ன பேரு? சர்வ சங்காரம். சர்வ சங்காரம். அந்த சர்வ சங்காரத்திற்கு பிறகு கொஞ்சம் காலம் கழிச்சு மீள என்ன செய்வார்? மீள உலகத்தை தோற்றுவிப்பார். மீள உலகத்தை தோற்றுவிப்பார். எப்படி தோற்றுவிப்பாருங்க? எது எது எங்கெங்க ஒடுங்குச்சோ அங்கங்கிருந்து மீள தோற்றுவார். ரிலே ரேஸ் மாதிரி எங்க விட்டமோ அங்கிருந்து. இப்போ இன்னைக்கு சாமி சர்வ சங்காரம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இது பண்ணிடுவாரான்னு கேட்காதீங்க. ஒரு கற்பனை பண்ணுறாருன்னா, இப்போ நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கிறோம்? நம்ம அறிவு எவ்வளவு பக்குவம் பெற்று இருக்கிறது, எவ்வளோ அபக்குவத்தில் இருக்குதோ, இப்போ இந்த நிமிடம் எந்த பக்குவத்தில் இருக்கிறதோ அப்படியே ஒடுக்கிடுவார். ஒடுக்கிட்டு கொஞ்சம் காலம் கழிச்சு ஒரு 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 யுகம்னு வச்சுக்கோங்க. ஒரு யுகம் கழிச்சு என்ன செய்கிறாரு? மீள உலகத்தை தோற்றுவிக்கிறார். திருவருளிலிருந்து திரோதான சக்தி வரும். திரோதான சக்தியிலிருந்து மாயை வரும். மாயையிலிருந்து 36 தத்துவங்கள் வரும். அந்தந்த உலகங்கள் எங்கெங்கே ஒடுங்குச்சோ அங்கங்கே மீள தோன்றும். தோன்றுகிற போது நாம் என்ன செய்வோம்? திருப்பியும் பிறப்போம். பிறக்கிற போது நம் அறிவு இன்னைக்கு எப்படி இருக்குதோ
அதே இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். முன்னாடியும் போகாது, பின்னாடியும் போகாது. எங்கே விட்டமோ அங்கிருந்து தான் நம்முடைய அறிவு. அதனால தான் நமக்கு ஒரு கல்வியை சொல்லுகிற போது எழுமைக்கும் ஏமாப்புடைத்தே அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? கல்வி ஒருவன் ஒரு பிறவியில கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்துங்கிறார். எழுமைன்னா என்னது? 2 வகை. 7 பிறப்புக்கு வரும். எழுமை என்பது இனி வருகிற பிறப்பு. எழுகின்ற எல்லா பிறப்புக்கும் ஒருவன் கற்ற கல்வி வரும்னு சொல்றாங்க. கற்ற கல்வி அடுத்த பிறப்புக்கு வருமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் லாஜிக்கா பார்த்தீங்கன்னா வராது. ஏன் வராது? நான் போன பிறவியில் டாக்டரா பிறந்தேங்க, அதனால இப்போ நான் ஊசி போடுறேங்க. போன பிறவிலே நான் MBBS MD எல்லாம் படித்து முடிச்சாச்சு, அதனால் நான் என்ன செய்கிறேன், இப்போ ஊசி போகிறேன்னா ஒத்துக்குவாங்களா? அந்த கல்வி அல்ல. கல்வி என்பது என்னது? அறிவை திருத்துகிற கல்வி தான் கல்வி. கற்க கசடர கற்பவை, கசடர கற்க. கசடு கசடு என்பதற்கு இதுதான் பாட்டு. துகள் அரு போதம், துகள் அரு போதம். துகள்னா என்னது? குற்றம். குற்றத்தை நீக்குகிற போதம். குற்றம் எது? ஆணவம் தான். குற்றம்னு சொன்னால் நேராக போய் அங்கே தான் நிற்கணும். அங்கே இங்கே சைட்ல எல்லாம் பார்க்கக்கூடாது. குற்றம்னு நமக்கு இருக்கிற குற்றம் என்னது? ஆணவம் தான் குற்றம். அந்த குற்றத்தை நீக்குகிற போதம் என்பதினாலே இந்த நூலுக்கு துகளறு போதம்னு பேரு. குற்றத்தை இல்லையாக செய்கின்ற நூல். சரிங்களா? அதே மாதிரி கசடர கற்க. கசடர கற்க. கசடுன்னு என்னது? குற்றம். எது குற்றம்? ஆணவம். ஆணவம் நீங்கிற மாதிரி படிக்கணும். நமக்கெல்லாம் படித்தாதான் ஆணவமே வருது. எவ்வளவு படிச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? அப்போ நம்ம படித்தது படிப்பு இல்லை. புரியுதுங்களா? நான் இவ்வளவு படித்தேன் அவ்வளவு படித்தேன்னு நமக்கு எப்பெல்லாம் இப்படி நெஞ்சை நிமித்திட்டு நிற்கிறோமோ நாம் படித்தது கல்வி அல்ல. எந்த கல்வி? படிக்க படிக்க என்ன செய்யணும்? ஒடுங்கணும். கற்க இடர்பட்டு மிக கற்றையெல்லாம் கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய் போல சல்லனவோ. எதுக்கு படிக்கிற? நான் எதுக்கு படித்தேன் தெரியுமா? எதுக்கு படித்தேன் தெரியுமா? இன்னொரு சண்டை போகிறதுக்காயா படித்த? கற்க. எப்படி கற்ற? இடர்பட்டு கற்க. ஒருத்தன் படிக்கிறான்னா, ஒரு டாக்டருக்கு படிக்கிறான், என்ஜினியருக்கு படிக்கிறான், இல்லது லாயருக்கு படிக்கிறான், எவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பானா இல்லையா? சும்மா சாதாரணமாக படிச்சிட முடியுமா? அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தது எதுக்கு? நான் யார் தெரியுமான்னு போய் இன்னொருத்தர் விவாதம் பண்ணுறதுக்கு. எது? நாய் இன்னொரு நாயை பார்த்து கத்தும், அந்த நாய் இவனை பார்த்து கத்து. 2 நாய் கத்திக்கிற மாதிரி கத்திக்கிறதுக்காடா போய் படிச்சிங்கன்னு கேட்குறாரு. கற்க இடர்பட்டு மிக கற்றையெல்லாம் எங்கே போய் கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய் போல சல்லனவோ. நாய் மாதிரி கத்துறதுக்காயா படித்த? நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையாருக்கு ஆளாகி உள்ளமடங்க அல்லவோ. படித்தா என்ன ஆகணும்? அப்படியே அறிவு அடங்கணும். அறிவு அடங்கினாதான் படித்தவனு பொருள். அறிவு அடங்கலைன்னா ஒழுங்காக படிக்கலைன்னு அர்த்தம். எந்த கல்வி உங்களை அறிவே என்ன செய்யணும்? அடக்கணும். அறிவை அடக்கணும். அதுதான் கல்வி என்று சொல்லுகிறார். எனவே இது இப்படி புனருற்பவம் இருக்கா இல்லையா? சங்கார காலம், சங்கார காலத்திற்கு அப்புறம் புனருற்பவம். இந்த 2க்கு நடுவில் ஆன்மா ஒரு கேவலத்தில் கிடக்குது. எதுக்கு? சங்காரத்திற்கும் புனர் உற்பவத்திற்கும் இடையில பெருமான் என்ன செய்யறாரு? உயிரை கொஞ்ச நாள் அப்படியே போட்டு வச்சிருக்க. நான் சொன்னேன் ஒரு ஒரு யுகம்னு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றேன்னா இல்லையா? உலகத்தை ஒடுக்கிட்டாரு. மீள தோற்றுவிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு? ஒரு யுகம். கற்பனை. அது ஒரு யுகமாக இருக்கலாம், ஒரு மாசமா இருக்கலாம், 10 யுகமாக இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் எது? ஒடுக்கத்திற்கும் மீள பிறப்பதற்கும் இடையே ஒரு காலம் இருக்கா இல்லையா? அந்த காலத்தில் ஆன்மாக்கள் எப்படி இருக்கும்? உடம்பு இல்லாமல் கேவலத்தில் கிடக்கும். உடம்பு இல்லாமல் கேவலத்தில் கிடக்கும். அந்த கேவலத்திற்கு சகல கேவலம் என்று பெயர். இந்த கேவலத்துக்கு சகல கேவலம் என்று பெயர். இந்த நிலையில இறைவனது சூக்கும 5 உண்டு. சூக்கும 5 இறைவன் இந்த நிலையிலும் உயிர்களுக்கு என்ன செய்யறான்? 5 செய்து கொண்டு இருக்கிறான். 5 என்னது?
படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருன்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போ அவனே கேவலத்தில் கிடக்கிறான். அவனுக்கு போய் ஐந்தொழில் செஞ்சு என்ன பண்ணுறது? எதுக்கு செய்யணும்? ஏன் செய்யணும்? எந்த இடத்திலையும் இறைவனது திருவர் உபகாரம் நமக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அவன் உபகாரம் இல்லாத கணம் என்பது எப்பொழுதும் கிடையாது. அனாதி கேவலத்தில் இருக்கிற போதும் அதை என்ன செய்கிறாரு? பக்குவப்படுத்தி பிறப்பு கொண்டு வரதுக்கு தயார் செஞ்சுக்கிட்டு இருப்பார். பிறப்புக்கு வந்துட்டா முத்திக்கு தயார் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அடுத்தடுத்த நிலையை நோக்கி என்ன செய்கிறாரு? ஆன்மாக்களை தயார் செஞ்சுட்டு இருக்கிறது தான் இறைவனது கருணை. எனவே சகல கேவலத்திலும் இறைவனது சூக்கும ஐந்தொழில் உண்டு. சரி, பிரளய கேவலம். பிரளய கேவலம் இது இந்த உடம்பு, இந்த உயிர் என்ன செய்யுது? சூக்கும உடம்பு பெறும். முதல்ல சூக்கும உடம்பு தானே உயிருக்கு கூட்டப்படும். உயிருக்கு கூட்டப்படுவது என்னது? 5 வகை சட்டை படிச்சிருக்கீங்களா? 5 சட்டை. காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், அப்புறம் சூக்கும சரீரம், தூள சரீரம். 5 சட்டை. இதில் காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், இந்த 4 சேர்ந்தா சூக்கும சரீரம். 4 வரைக்கும் வந்துட்டே என்னது? சூக்கும சரீரம். 5வது சட்டை தான் என்னது? தூள சரீரம். தூள சரீரம் என்பது என்னது? இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் தூள சரீரம் தான். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு உடம்பு இருக்கா இல்லையா? இதுக்கு என்ன பேர்? தூள சரீரம்னு பேர். அப்புறம் இதுக்கு உள்ளே இருக்கிற சட்டை இது சூக்கும சரீரம். சூக்கும சரீரம் அதுக்குள்ளே 3 சட்டை இருக்குது. அதுக்குள்ளே 3 சட்டை இருக்குது. அப்போது இந்த தூள உடம்பை பெறுவதற்கு முன்பாக, தூள உடம்பை பெறுவதற்கு முன்பாக சூக்கும நிலையில் சூக்கும உடம்பை பெற்று ஆன்மா நிற்குதா இல்லையா? அந்த கேவலத்துக்கு பேர் என்னது? பிரளய கேவலம்னு பேர். சூக்கும உடம்பு பெறாத நிலை. சூக்கும உடம்பு பெற்று தூள உடம்பு பெறாத நிலை, அதுக்கு பிரளய கேவலம்னு பேர். விஞ்ஞான கேவலம் அடுத்தது. இதெல்லாம் குறிப்பு தான், எழுதி வச்சுங்க. இத்தனை கேவலம் இருக்கு. விஞ்ஞான கேவலம். விஞ்ஞான கேவலம் என்பது சூக்கும உடம்பை பெற்று, சூக்கும உடம்பை பெற்று கண்மத்தோடு கூடாத நிலை. சூக்கும உடம்பு பெற்றுடும், என்ன இருக்காது? கண்மம் இருக்காது. மாயை கூடியாச்சு. உடம்புனாவே மாயை தானே. உடம்புனாவே மாயை தான். சூக்கும உடம்பு கூட்டியாச்சு. எது பெறலை? இன்னும் கண்மம் இன்னும் கூட்டப்படலை. அந்த நிலையில் அந்த கேவலத்துக்கு பேர் என்னது? விஞ்ஞான கேவலம். விஞ்ஞான கேவலம். அடுத்தது அருட்கேவலம். இதுதான் தசகாரியத்தில் நம்ம இப்போ தசகாரியம் என்று சொல்லக்கூடியதில் இப்போ இந்த துகளறு போதத்தில் இந்த அருட்கேவலத்தை நம்ம படிக்க போகிறோம். பின்னாடி ஒரு தலைப்பாகவே வருது, அதை அங்கே பார்த்துக்கலாம். சரியா? மொத்த கேவலம் 5 வகைப்படும். 5 வகைப்படும். சரி, இதில் தலைப்பில் வருதுங்கய்யா. அப்போ விரிவாக பார்த்துடலாம். இப்போ சொல்கிறதுக்கு போல உங்களுக்கு நான் அங்கே சொல்லிடுறேன் அருட்கேவலத்தை. இப்போ துகளறு போதத்தில் அருட்கேவலம் இருக்குது. சரிங்களா? அங்கே அதை பார்த்துக்கலாம். சரி, இந்த நூல் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீக்கை பெற்றார். தீக்கை பெற்றார். தீக்கை பெற்றவர். தீக்கை நமக்கு எத்தனை வகைப்படும்? 3 4 என்னென்னது? சமயம், விசேடம், நிர்வாணம், அபிடேகம், ஆச்சாரியம் என்று சொல்லக்கூடிய அபிடேகம் 4. இதில் எல்லாருக்கும் உரியது 3 தான். எல்லாருக்கும் உரியது எத்தனை? 3. ஆச்சாரியம் என்பது சிலருக்கு கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆச்சாரிய அபிஷேகம் வாங்கினா தான் முத்திங்கிறதெல்லாம் இல்லை. நிர்வாணத்திற்கு வாங்கினாவே போதுமானது. அப்போ ஆச்சாரிய அபிஷேகம் யாருக்கு? மற்றவர்களுக்கு யாரெல்லாம் தீக்க செய்யணுமோ அவர்கள் தான் ஆச்சாரிய அபிஷேகம் பெற வேண்டும். நிர்வாண தீக்கை பெற்றாவே திருவடி அடைவதற்கு தடை இல்லை. திருவடிக்கு போயிடலாம், ஒன்றும் தடை இல்லை. சரி, இப்போ இந்த நூல் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமயம்,
விசேடம், நிர்வாணம் ஆகிய 3 தீக்கைகளை பெற்று நிர்வாண தீக்கை பெற்ற பிறகு இந்த ஆன்மா என்ன செய்யும்? சாதனை செய்யும். என்ன செய்யும்? சாதனை செய்யும். அந்த சாதனை செய்கிற போது இந்த ஆன்மாவின் அறிவிலே நிகழக்கூடிய மாற்றங்கள், அதாவது தீக்கை பெற்ற பிறகு அவருக்கு உபதேசம் நடக்குதா இல்லையா? உபதேசம் தானே தீக்கை. அந்த உபதேசத்திலிருந்து நிட்டை கூடுகிற வரைக்கும் இந்த ஸ்பேன் இருக்கா இல்லைங்களா, டைம் ஸ்பேன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், கால எல்லை, உபதேசத்திற்கும் நிட்டை கூடுவதற்கும் இடையிலே நடக்கக்கூடிய காரியங்களை 30 சொல்லுகிறார். இந்த நூலில் எத்தனை சொல்றாரு? 30 ஸ்டெப்பாக சொல்றார். 1 2 3 வரிசையாக எத்தனை சொல்றாரு? 30 சொல்றார். இதை பொதுவாக நமக்கு நூல்களிலே தசகாரியம் என்று சொல்லுவோம். தீக்கைக்கு பிறகு நிட்டை கூடுகிற காலம் வரை பெறுகிற அனுபவம், இந்த ஆன்மா எப்படி படிமுறையில் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு விளங்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த நூல். அப்போ இதை வாங்கணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? முதல்ல சிவபுண்ணியம் நிறையா இருக்கணும். ஏன்னா நூலே நமக்கான நூல் இல்லை, புரியுதுங்களா? நூலே நமக்கானது இல்லை. அப்போ நமக்கான நூலே நமக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நூல் சொல்கிற நூலை எடுத்து நாம் படித்தா எப்படி இருக்கும்? 10வது படிக்கிற பையன்கிட்ட டிகிரி புக்கை கொடுத்தா எப்படி இருக்கும்? அவன் என் பாடத்தையே எனக்கு புரிய மாட்டேங்குது, நீங்கள் என்னங்க போய் டிகிரி புத்தகத்தை போய் கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்புறம் எதுக்குங்க இதை வச்சிங்க? இந்த நூலை ஏன் வைக்கணும்னா, முதல்ல படித்து பார்க்கணும். படிக்கிற போது நமக்கு என்ன வரணும்? அதன் மீது விருப்பம் வரணும். விருப்பம் வந்ததுன்னா நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை பெருமான் கூட்டு வைப்பான். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக முதல்ல நிட்டை கூட வேண்டும் என்கின்ற அதிதீவிர வேட்கை உடையாருக்கு நிட்டை கூடணும். சரிங்களா? அதற்கு தான் இந்த நூல் சொல்லப்படுகிறது. இதை 30 சொல்லியிருக்கிறார். இந்த நூல் எத்தனையா சொல்லியிருக்கிறார்? 30 படிநிலைகள் சொல்லியிருக்கிறார். இதை பொதுவாக 3 சொல்லுவாங்க. சிவப்பிரகாசத்தில் இது எத்தனையா சொல்கிறாங்க? 3. 1 ஆன்ம தரிசனம், ஆன்ம தரிசனம். 2 ஆன்ம சுத்தி, 3 ஆன்ம லாபம். ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் என்று 3ஆக எதில் சொல்றாரு? சிவப்பிரகாசத்தில் சொல்றார். 61 சிவப்பிரகாசம் பாட்டு 61. தேசுர மருவும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆசிலா ஆன்ம லாபம் ஆக 3 ஆகும். தசகாரியம் எத்தனையா சொல்றாரு? 3 சொல்றார். ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம். சிவப்பிரகாசம் பாட்டு 61 வீட்டில் போய் பார்த்துக்குங்க. தேசுர மருவும் அப்படின்னு பாட்டு தொடங்கும். தேசுர மருவும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆசிலா ஆன்ம லாபம் ஆக 3 ஆகும். 3ம் பாசமது அகல, ஞானம் பற்றல். என்ன சொல்றாரு? பாசமது அகல, ஞானம் பற்றல். பாசத்தை நீக்கி திருவருளை பற்றுதல். பாசமது அகல, ஞானம் பற்றல். 2 காரியம் நடக்குது. பாசம் நீங்குகிறது, திருவருளை பற்றுகிறது. அது நடந்தா என்னது? ஆன்ம தரிசனம்னு பேர். பாசமது அகல, ஞானம் பற்றல். ஆன்ம சுத்தி, ஆன்ம சுத்தி அது என்னதுங்க? இது ஞானம் பற்றல். தான் பணி நீத்தல். இதுக்கு என்ன சொல்றாரு? தான் பணி நீத்தல்ங்கிறார். தன் பணி நீத்தல்னு சொல்லணும். ஏற்கனவே இது உங்களுக்கு வகுப்புல சொல்லியிருக்கிறோம். தன் பணி நீத்தல். தன் பணி நீத்தல்னா என்னது? தன் பணி நீத்தல்
எனக்குன்னு எந்த வேலையும் இல்லை, எனக்குன்னு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு என்ன செய்யலாம்? வீட்டில் போய் சும்மா உட்காந்துக்கலாம். எனக்குன்னு எந்த வேலையுமே கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? வீட்டில் போய் சும்மா உட்காந்துக்கலாமான்னு அப்படி கிடையாது. என்னது? எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் செஞ்சேன்னு எதையும் செய்யக்கூடாது. எதை செஞ்சாலும் நான் செஞ்சேன்னு செய்யக்கூடாது. அதுக்கு தான் என்ன பேர்? தன்பணி நீத்தல். தன்பணி நீத்தல் அப்படின்னு பேர். ஆனால் ஆசிரியர் இது என்ன செஞ்சிட்டாரு? ஒரு காலை வாங்கினார். தான் பணி நீத்தல். இது சிவபிரகாசம் பாட்டு 61 சொல்லிட்டு இருக்கிறேன். தான் பணி நீத்தல், தன்பணி நீத்தலை தான் பணி நீத்தல் அப்படின்னு எழுதுறார். இதுக்கு உரையாசிரியர் பெருமகனார் தொண்டை மண்டல ஆதீனகர்த்தர் எழுதுறாரு, தன் பணியை நீத்தல் அரிது, தன்பணி நீத்தல் அரிது, எனவே அதை என்ன செஞ்சாரு? நீட்டினார். நம்ம எல்லா வேலையும் செய்வோம். என்னதுங்க? கோயிலுக்கு போவோம், உழவாரம் பண்ணுவோம், திருவாசகம் பாடுவோம், சிவபூஜை பண்ணுவோம், எல்லாமே செய்வோம், குறையே சொல்ல முடியாது. அப்படி திருப்பணி செய்வோம். ஆனால் கடைசியில் எங்கே இருக்கும்? நான் செஞ்சேன்னு சொல்லலைன்னா நமக்கு தூக்கம் வராது. நான் அங்கே போனேங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு என்ன செய்வோம்? எதை செஞ்சாலும் அதில் தன்முனைப்பு என்பது வந்தே தீரும். எது வரைக்கும் வரும்? எது வரைக்கும் வரும்? ஆணவம் போல சேட்டை இருக்கிற வரைக்கும் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான். ஒரு நிமிஷம், ஒரு நாளைக்கு நம்ம ஒரு எவ்வளோ மணி நேரம் பேசுவோம் யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு ஆவரேஜா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பேசுவோம்? 10 மணி நேரம். சரிங்க, 5 மணி நேரம் வச்சுக்கங்க. 5 மணி நேரம் வச்சுக்கங்க. அதுவும் வேண்டாம், அதில் பாதி 2.5 மணி நேரம் வச்சுக்கங்க. ஒரு நாளைக்கு நான் 2.5 மணி நேரம் பேசுவேங்க அப்படின்னா 2.5 மணி நேரத்தில் நம்ம பற்றி எவ்வளோ நேரம் பேசுவோம்? 2.25 மணி நேரம் நம்ம பற்றி தான் பேசுவோம். மீறி மீறி போனால் போச்சாதுன்னு ஒரு 1/4 மணி நேரம் வேறு எதையாவது பேசுவோம். காரணம் என்னது? எப்பவுமே நமக்கு நினைப்பு எவ்வளோ இருக்கும்? நம்மை பற்றிய நினைப்பு தான் இருக்குமே ஒழிய வேற எதை பற்றி நம்மளால் என்ன செய்ய முடியாது? நினைக்கவே முடியாது. புரியுதுங்களா? இது இயல்பு. இது ஐயோ என்னங்க இப்படி இருக்குதே அப்படிலாம் நம்ம ஒன்றும் பயப்படவெல்லாம் வேண்டாம். ஆன்மாவின் இலக்கணமே அதுதான். ஆணவ மலத்தில் இருக்கிற வரைக்கும் அது என்ன செய்யும்? தன்னைத்தான் பார்த்து கொண்டே இருக்கும். எனவே தொண்டு செய்வதே கஷ்டம். சரிங்களா? அந்த தொண்டு செஞ்சாலும் அதில் தன்முனைப்பு இல்லாமல் தொண்டு செய்வது என்பது என்னது? அரிது அரிது அரிது. வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது. வாழ்வனும் மையல் விட்டு, வாழ்க்கை மேலே இருக்கிற ஆசையை குறைச்சிக்கிட்டு, வாழ்க்கை மேலே இருக்கிற ஆசையை விடணும். மையல் விட்டு, வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி. ரொம்ப துன்பப்படுறவனுக்கும் ஞானத்து மேலே ஆசை வராது இல்லைங்களா? ரொம்ப இன்பத்தில் இருந்தாலும் ஞானத்தை அடைய முடியாது, ரொம்ப துன்பத்தில் இருந்தாலும் ஞானத்தை அடைய முடியாது இல்லைங்களா? அப்போ என்னது? வறுமையாம் சிறுமை தப்பி. இந்த ரெண்டையும் தப்புனாலும் எங்கே வரணும்? சைவத்துக்கு வரணும். அது எப்படி வரணும்னு சொல்கிறாரு. தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்கிறார். தாழ்வு என்கின்ற தன்மை என் கடன் பணி செய்து கிடப்பது, இந்த உணர்வோட சைவத்தில் நிற்கணுங்கிறது அரிது அரிது அரிது. புரியுதுங்களா? நம் தன்முனைப்போட நாம் போய் ஒரு வேலை செய்யறதுக்கு அதை செய்யாமையே விட்டுறலாம், தப்பே கிடையாது. என்னதுங்க? எதை செஞ்சாலும் நம்ம என்ன செய்கிறோம்? தன்முனைப்போட தானே செய்கிறோம். அதனால தான் என்ன செய்கிறாரு? தான் பணி நீத்தல் என்று. எதுக்கு? ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தி. ஆன்மா தூய்மையை அடையணும்னு சொன்னால் ஆணவ மலம் கெடணும். ஆணவ மலம் கெடணும். அடுத்தது, அந்த ஆணவ மலம் அடங்கிய நிலையில் ஆன்மா பெறுகிற இன்பத்திற்கு ஆன்ம லாபம் என்று பெயர். இது 3ஆ சொல்றாரு சிவபிரகாசத்தில். ஏனைய நூல்கள் இதை 10ஆ சொல்லுது. இது எல்லாரும் படிச்சிருப்பீங்க.
போன வகுப்பில் முதல் வகுப்பில் கூட போர்டில் எழுதி போட்டாங்க தசகாரியம். எழுதி போட்டாங்களா? நடத்தினாரா? எழுதி மட்டும் போட்டாங்களா? நடத்தினார். தசகாரி நடத்திட்டார். அப்போ ஒன்றும் நடத்த வேண்டியதில்லை. தரிசன சுத்தி, தத்துவ ரூப தரிசன சுத்தி 3, ஆன்ம ரூப தரிசன சுத்தி 6, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம், சிவபோகம் ஆக 10 காரியங்கள். 10 காரியங்கள். இந்த 10 காரியமும் யாருக்கு? முதல்ல ஒரு கண்டிஷன் சொன்னமா இல்லையா? அவங்களுக்கு தான் இது. ஞான நெறி தலைப்பட்டோர், ஞான நெறி தலைப்பட்டோர் அவர்களுக்கு தான் இந்த 10. இப்போ நமக்கு இல்லையானா நமக்கெல்லாம் உபாயமாக நிகழும், அவர்களுக்கு உண்மையாக நிகழும். சரிங்களா? இந்த 10 ஏற்கனவே ஒரு கதை சொல்லுவோம். ஒரு ஆசிரியர் ஒரு தலைப்பை சொல்லி யாராருக்கு தெரியும் அப்படின்னாராம். என்ன சொன்னாங்க? எல்லாரும் தெரியும்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டாரு? உங்களுக்கெல்லாம் தெரியும், நடத்த வேண்டியதில்லை அப்படின்ட்டு போயிட்டாராம். அடுத்த நாள் ஓ தெரியும்னு சொன்னால் என்ன செய்கிறாரு? நடத்த மாட்டேங்கிறாரு. தெரியாதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு யாருமே கை தூக்கலை. தெரியாதவங்களுக்கு நடத்தி பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு போயிட்டாராம். இது என்னடா வம்பா இருக்கு? தெரியும் சொன்னாலும் நடத்த மாட்டேங்கிறாரு, தெரியாதுன்னு சொன்னாலும் நடத்த மாட்டேங்கிறார். அடுத்த நாள் வந்தார். யாருக்கு தெரியும்னாராம். பாதி பேர் தெரியுன்னு கை தூக்குனாங்க, பாதி பேர் தெரியாதுன்னு கை தூக்குனாங்க. என்ன சொன்னாராம்? தெரிஞ்சவங்களாம் தெரியாதவங்களுக்கு சொல்லிருங்கன்ட்டு போயிட்டாராம். அந்த மாதிரி தத்துவ ரூப தரிசனம் எல்லாம் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? வகுப்புலேயே எல்லாரும் கேட்டுட்டீங்க. அதனால் தெரிஞ்சவங்கெல்லாம் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுங்க. சரியா? ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை தானே. நடத்திட்டார்ல. எதுலைங்க? இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதே தான் படிக்க போகிறோம். இன்னைக்கு பூரா இந்த 10 தான் படிக்க போகிறோம். இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனை. இது எல்லா நூல்லையும் இருக்குது. நம்ம இது ரூபம். இங்கே பாருங்க, அப்படியே சுருக்கமாக சொல்லிடுறேன். ரூபம் என்பது பொதுவாக அறிதல். ஒரு பொருளை பொதுவாக அறிஞ்சிங்கன்னா என்னது? ரூபம்னு பேர். பொதுவாக அறிதல் ரூபம். அதை சிறப்பாக அறிஞ்சா தரிசனம். பொதுவாக அறிந்தா ரூபம், சிறப்பாக அறிஞ்சா தரிசனம். அதன் தன்மையை விட்டு நீங்கினால் சுத்தி. தன்மையை விட்டு நீங்கினா சுத்தி. இப்ப பாருங்க, தத்துவ ரூபம். தத்துவ ரூபம். தத்துவம்னு என்னது? 36 தத்துவம் நமக்கு என்னவா வருது? கருவிகரணங்களாக வருகிறது. அப்போ உடம்பு நான் அல்ல, உயிர் என்பது வேறு, உடம்பு என்பது வேறு. உடம்பு சடம்பால் ஆனது, உடம்புக்கு அறிவு கிடையாது, உடம்புக்கு அறிவு கிடையாது. விளக்கம் உண்மை விளக்கத்தில் காண்க. உண்மை விளக்கம் தானே படித்தோம். எல்லாரும் உண்மை விளக்கம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? உண்மை விளக்கம் படிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? சரி, படிச்சவங்கிட்ட கேட்டுங்க. சரியா? அதெல்லாம் நடத்த முடியாதுமா, இது பாடம், இது வேற பாடம் இது. சரியா? எனவே 36 தத்துவங்கள் நமக்கு என்னவா வருது? கருவிகரணங்களாக வருகிறது. கருவிகரணங்களாக வருகிறது. ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சுத்த தத்துவம் 5. சரிங்களா? இதுதான் நமக்கு கருவியாகவும் கரணங்களாகவும் வருகிறது என்று அறிஞ்சிங்கன்னா, உண்மை விளக்கம் படிச்சிங்கன்னா தத்துவ ரூபம். உண்மை விளக்கம் படிச்சுட்டா என்ன நடந்ததுன்னு அர்த்தம்? தத்துவ ரூபம்.
சரியா? சிவப்பிரகாசம் படித்தா தத்துவ தரிசனம். உங்களுக்கு புரிகிற மாதிரி வச்சுக்குவோம், சும்மா அப்படி சிம்பிளாக வச்சுக்கலாம். ஆனால் அதெல்லாம் கிடையாது, புரியறதுக்காக. அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக படிச்சிங்கன்னா என்னது? தரிசனம். பொதுவாக அறிஞ்சா ரூபம், சிறப்பாக அறிஞ்சா தரிசனம். சரிங்களா? இப்போ தத்துவங்களை விட்டு நாம் நீங்கணும். உயிர் வேறு, உடம்பு வேறு. இவை அறிவு விளக்கத்திற்காக இறைவனால் கூட்டப்பட்ட மாயாகாரியம். உடம்பு என்பது என்னது? மாயாகாரியம். சரிங்களா? இதை என்ன செய்யணும்? அந்த அளவுக்கு தான் வச்சுக்கணும். உடம்புங்கிறது என்னதுக்கு? அறிவு விளக்குவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட கருவி. அப்போ அதுக்கு எதுக்காக பயன்படுத்தணும்? அவ்வளவுக்கு தான் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி வச்சுக்குவோமே. இப்போ தான் அந்த காங்கிரீட் போடுறாங்க. காங்கிரீட் போடுறாங்களா இல்லையா? காங்கிரீட் போடும்போது என்ன செய்வாங்க? சென்ட்ரிங் அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் வீடு கட்டியிருக்கீங்களே, பக்கத்து வீட்லையாவது கட்டியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? என்ன செய்வாங்க? சென்ட்ரிங் அடிப்பாங்க, கம்பி கட்டுவாங்க, காங்கிரீட் போட்டுருவாங்க. சரிங்களா? காங்கிரீட் போட்டோன்னா அடுத்த நாள் இந்த சென்ட்ரிங் எல்லாம் அதை காங்கிரீட் போட்டாச்சே எல்லாத்தையும் கழட்டிடலாமா? ஏன் கழட்டக்கூடாது? கழட்டினா உழுது, அப்படியே உளுந்துரு. அதுக்கு என்ன செய்வாங்க? 21 நாள் தண்ணி ஊற்றிட்டு 21ஆவது நாள் என்ன செய்யணும்? கழட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே இருக்குமா இல்லையா? இப்போ இந்த சென்ட்ரிங்கை 21 நாளுக்கு முன்னாடி கழட்டுனீங்கனாலும் தப்பு, 21 நாள் கழித்து கழட்டாமல் வச்சுருந்தாலும் தப்பு. ஏன்னா இதுக்கு பர்பஸ் என்னது? மேலே இருக்கிற இந்த தளம் செட் ஆகிற வரைக்கும் அதை தாங்கணும். செட் ஆகிட்டா இதை கழட்டி விட்டுறணும். சரிங்களா? செட் ஆகிறதுக்கு முன்னாடி கழட்டினாலும் பிரச்சனை, செட் ஆனதுக்கு அப்புறம் வச்சுருந்தாலும் பிரச்சனை. சரிங்களா? இந்த கருவிகளெல்லாம் நமக்கு எதுக்கு கூட்டப்பட்டிருக்கிறது? அறிவு விளங்கிறதுக்காக கூட்டப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த விளக்கெல்லாம் இருக்குது எதுக்கு? அறிவு, இங்கே நமக்கு இருக்கிற பொருள் தெரியறதுக்கு, பொருளை தெரியறதுக்கு. இப்போ இரவில் ஐயா இதெல்லாம் லைட்டெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு என்ன ஆயிரும்? இருட்டாகி போயிடும், ஒரு பொருளும் தெரியாது. ஒரு பொருளும் நல்லா சூரியன் வந்தாச்சு அப்போ லைட்டை போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இங்கே அப்படி தான் எரியுது. ஏன் எரியுதுன்னு கேட்டால் மோடம் போட்டிருக்குது. சரியா? உதாரணத்தை தப்பாக புரிஞ்சிக்கூடாது. நல்ல சூரியன் வந்துட்டா இந்த விளக்கு எரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சூரியன் வர்றதுக்கு முன்னாடி விளக்க அணைச்சாலும் தப்பு, சூரியன் வந்ததுக்கப்புறம் விளக்க போட்டிருந்தாலும் தப்பு. ஏன்னா அதனுடைய பர்பஸ் என்னது? சூரியன் வர வரைக்கும் இருளிலே இருக்கிற கண்ணுக்கு ஒளி காட்டணுமே ஒழிய ஒளியிலே இருக்கிற கண்ணுக்கு ஒளி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல இந்த கருவிகள் எல்லாம் இறைவனால் கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த உடம்பு எதுக்கு கூட்டப்பட்டிருக்கிறது? அறிவை விளக்கிறதுக்கு. அறிவு விளங்குனா என்ன செய்யணும்? இதை விட்டுறணும். விட்டுறணும்னா என்னது? கழட்டி எங்கேயாவது வச்சுட்டா போக முடியும்? உடம்பை விடுறதுன்னா என்ன அர்த்தம்? விடுதல் என்பது என்னது? பற்று நீங்குதல். விடுவதுன்னா விட்டுட்டு போறதில்லை, அதன் மீது இருக்கிற பற்று தான் நீங்கணும். புரியுதுங்களா? பற்று நீங்கிறதுனா எப்படி தெரிஞ்சுக்கிறது? உடம்பின் மேலே எனக்கு பற்று இருக்கு, இல்லை எனக்கு பற்று இல்லை, எப்படி தெரிஞ்சுக்கிறது? கண்ணாடியை பார்த்தா தெரிஞ்சிடும். கண்ணாடி பார்க்கும்போது எப்படி பார்க்குறேன்னு பார்த்தாவே தெரிஞ்சிடும் இல்லையா? கருத்துட்டு நாட்டிருக்குது, மெலிஞ்சிட்டு நாட்டிருக்குது, அப்படி ஆகிட்டு நாட்டிருக்குது, இப்படி ஆகிட்டு. யாராவது என்னம்மா இப்படி ஆகிட்டீங்களே அப்படின்னா ஐயோ அப்படி ஆகிட்டேன் அப்படின்னு நமக்கு என்னது? அது பாட்டுக்கு கிடக்குதுங்க. அது மெலிஞ்சா என்ன, குண்டானா என்ன, அது பாட்டு கிடக்குது. அது என்ன பண்ணுது? அது ஏதோ படுத்தா தூங்கினா சரி, எந்திரிச்சா நடந்தா சரி. அதுக்கு மேலே உடம்பை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் இல்லையா? உடம்பை எப்போ பேணணும்? இல்லை இப்போ வகுப்பில் உட்காந்து உடம்பை பேணணும். எதுக்கு? நல்லா கேட்கணுமா இல்லையா? இங்கே வந்துக்கிட்டு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னா வம்பு இல்லையா? அந்த அளவுக்கு உடம்பு தேவை. உடம்பு அவ்வளவுதான் பேணணும். உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் என்று ஓம்புகின்றேன். உடம்பை பேணணும். எதற்கு பேணணும்னா இறைவன் இருக்கிற திருக்கோயில் என்று நினைந்து பேணணுமே ஒழிய நம்ம இருக்கிறோம் நினச்சிட்டு பேணக்கூடாது. நம்மளை நினச்சி பேணுறோம் இல்லைங்களா? அழகுபடுத்துறது என்ன, அப்படி இருக்கிறது என்ன, இப்படி இருக்கிறதெல்லாம் என்னது? நாம் இருக்கிற இடம்னு நினச்சி பேணுகிறோம்.
ஆனால் எப்படி பேணணும்? இறைவன் இருப்பதாக பேணணும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சென்ட்டும் ஸ்னோவும் போட்டால் நாம் இருக்கிறோன்னு அர்த்தம், திருநீறு பூசினா இறைவன் இருக்கிறான்னு அர்த்தம். இறைவன் இருக்கிற கோயில்னா என்ன செய்வோம்? திருநீர் உத்திராக்கமெல்லாம் அதுக்கு அடையாளம். நம்ம இருக்கிறோம்னு என்னது? சென்ட்டு மேக்கப்லாம் போட்டோம்னா அது அழகாக தெரியணுமையா அப்படின்னு போகிறது. சரி, நீங்குதல் சுத்தி என்பது பற்றை விடுதலை அன்றி பொருளை விடுவதல்ல. சரிங்களா? அதே மாதிரி ஆன்ம ரூபம், ஆன்மாவை பொதுவாக அறிந்தது, சிறப்பாக அறிஞ்சா தரிசனம். ஆன்மா சுத்தி, ஆன்மாவை விட்டு நீங்குதல். அப்படியா? தத்துவத்தை விட்டு நீங்கினா தத்துவ சுத்தி, ஆன்மாவை விட்டு நீங்கினா ஆன்ம சுத்தி. அப்படியா? என்னது? தத்துவத்தை நீங்கினா தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தினா தன்மைனா என்னது? தன்மை அதாவது ஆன்மா தற்போதத்தை விட்டா சுத்தின்னு அர்த்தம். தற்போதத்தை விடணும், தற்போதத்தை விட்டா சுத்தி. சரி, சிவரூபம் பெருமான பொதுவாக அறிகிறது, சிவ தரிசனம் சிறப்பாக அறிவது, சிவனோடு ஒன்றுவது சிவயோகம், சிவனோடு ஒன்றுவது சிவயோகம், சிவபோகம் அவனோடு இன்பத்தை தூய்த்து கொண்டு இருப்பது, அவனோடு இன்பத்தை தூய்த்து கொண்டு இருப்பது. இது 10. சரிங்களா? இன்னும் நம்ம நூலுக்கெல்லாம் போல, எல்லாம் டைட்டில் கார்டு தான் போட்டுட்டு இருக்கு. சரி, இந்த தசகாரியத்தை இன்னொரு வகையாக சொல்லுவாங்க. இப்போ 3ஆ பார்த்தோம், 10ஆ பார்த்தோம், இன்னொரு வகையாகவும் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தவத்தை. இப்போ கேவல அவத்தை பார்த்தோம், சகல அவத்தை பார்க்கல. சகல அவத்தை என்னது? இப்போ இது சுத்தவத்தை வச்சிருங்க, சகலத்தை பார்த்துட்டு வந்துடலாம். சகல அவத்தை, கேவல அவத்தை 5 வகை சொன்னோமா இல்லையா? 5 வகைப்படும். அருட்கேவலம், அருட்கேவலம்லாம் பார்த்தோமா இல்லையா? அதே மாதிரி சகல அவத்தை எத்தனை வகைப்படும்? அது 5னா இது 5. இப்படி ஆங்கய்யா 5ன்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. வேற யாருக்காவது வேற ஆப்ஷன் இருக்கா? சொல்லுங்க. 3. சரி, 5னா எது எதுங்கய்யா? நான், கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். சரி, 3மா? 3ன்னு கேட்ட ஞாபகம் இருக்கு. ரைட்டு. சகலாவத்தை 3 அவத்தைப்படும், 3 வகைப்படும். கேவலம், சகலம், சுத்தம். சகலாவத்தை 3 வகைப்படும். கேவலாவத்தை, சகலாவத்தை, சுத்தவத்தை 3. ஏற்கனவே 3 பார்த்தோம் இல்லையா? காரண கேவலம், காரண சகலம், காரண சுத்தம். காரண கேவலம், காரண சகலம், காரண சுத்தம்னு 3. அது தனி. அது பிறவிக்கு முன்னாடி இருந்தது காரண கேவலம். இப்போ பிறவி முழுக்க முதல் பிறவியிலிருந்து கடைசி பிறவி வரைக்கும் இருக்கிறது காரண சகலம். திருவடிக்கு போயிட்டா காரண சுத்தம். அது பெரும் பிரிவு. சரிங்களா? இப்போ சகலவத்தை என்பது எப்போ? இப்போ பிரசன்ட், இப்போ இருக்கிறதா சகலவத்தை. இந்த அவத்தை 3 வகைப்படும்: கேவலம், சகலம், சுத்தம். சரிங்களா? இந்த கேவல அவத்தை என்பது கீழாள் அவத்தை, அவத்தை, மேலாள் அவத்தை. சகல அவத்தை, மத்தியாள் அவத்தை. சுத்தம் என்பது சுத்த அவத்தை.
அது சுத்தவத்தை தான். கீழாளவத்தை மேலாளவத்தை எதுக்குங்க? கேவலவத்தை. இங்கே புருவ நடுவில் இருந்து 5 வகைப்படும். இப்போ ஐயா சொன்னது 5 இதுதான். என்னது? சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள். புருவ நடுவிலிருந்து கீழே வந்துச்சுன்னா கீழாளவத்தை. 9 மணிக்கு இங்கே ஆரம்பிச்சு 9:30, 10, 11:30, 1 மணிக்கு இங்கே போயிடும். திருப்பியும் ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மேலே ஒவ்வொன்றா ஏறி 5:30 மணிக்கு, சில பேர்த்துக்கு 8:30 மணிக்கு இங்கே வந்து சேரும். இதுக்கு மேலாளவத்தைன்னு பேர். புருவ நடுவிலேருந்து கீழே இறங்கினா கீழாளவத்தை, இங்கேருந்து மேலே போனால் மேலாளவத்தை. இது ஒவ்வொன்றும் 5 தான். சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள். எல்லாம் படித்ததானே? படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரியா? இது கீழாளவத்தை, மேலாளவத்தை. இதுக்கு கருவி எத்தனை? 36 தொடங்கி 1 முடியும். 36, 25, 3, 2, 1. விரிவாலாம் நடத்தல. நம்ம இன்னும் சப்ஜெக்டுக்குள்ளே வரல, அப்படியே போயிட்டுருக்குறோம். இதெல்லாம் அப்படியே ஏற்கனவே வகுப்பில் நடத்தினது தான். 35ஆ? சாரி, 35, 35 தொடங்கி 1 முடியும். இங்கே 35, 25, 3, 2, 1. திருப்பி 1லேருந்து 2, 3, 25, 35. சரியா? அப்படி வரும். கீழாளவத்தை, மேலாளவத்தை. மத்தியாளவத்தை என்பது இங்கே புருவ நடுவிலேயே நடக்கும். புருவ நடுவிலேயே நடக்கும். இங்கேயே 5 நடக்கும். இந்த இதுலேயே நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் என்று 5 எங்கே நடக்கும்? புருவ நடுவிலேயே நடக்கும். இதற்கு கருவி எத்தனை? 96 கருவி. சுத்தவத்தைக்கு கருவிகள் இருக்காது. கருவிகள் இருக்காது. இதெல்லாம் பொதுவான செய்தி. சரிங்களா? இப்போ நாம் பேசுறது இந்த அவத்தை தான். சுத்தவத்தை தான் இப்போ பாடம். பாடம் எது? சுத்த அவத்தை. இந்த தோழர் போதை எதை பேசுது? சுத்தவத்தையைத்தான் பேசுகிறது. இதுக்கு முன்னாடி அப்படியே எங்கே இருந்தோம், எங்கே இருக்கிறோம், எங்கே போகணும், நாம் போக வேண்டிய இடம் எது? சுத்தவத்தை, சுத்த அவத்தை. இதற்கு 5 படி இருக்குது. இதில் நின்மல சாக்கரம். இதற்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? சுத்த சாக்கரம்னு சொல்லுவாங்க. சுத்த நின்மல சாக்கரம்னு சொல்லலாம், சுத்த சாக்கரம்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே நான் நின்மலன்னு போட்டால் நீங்கள் நின்மல சாக்கரம், இல்லைனா சுத்த சாக்கரம். சாக்கரம்னா என்னது? நனவு. சாக்கரம்னா நனவு. 2 நின்மல சொப்பனம், கனவு. 3 நின்மல சுளுத்தி, உறக்கம். 4 நின்மல துரியம், பேருறக்கம். 5 நின்மல துரியாதீதம், உயிர்ப்படங்கள். உயிர்ப்படங்கள் நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல துரியம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். இந்த 5 தான் 30 சொல்றாரு. இப்போ இந்த 5 தான் எத்தனையா சொல்றாரு?
30 சொல்கிறாரு. இது எங்கெங்க இருக்குது? ஏதோ சொல்கிறீங்க, ஏதோ காற்றுல கை திரிக்கிற மாதிரி இருக்குது. நின்மலை சாக்கரம், நின்மலை சொப்பனம்னா நமக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம படிக்கிறதெல்லாம் எங்கேயோ இருக்கிறது இல்லை. என்னது? நம்ம அனுபவிக்க வேண்டியது, இல்லைன்னா அனுபவிச்சுட்டு இருக்கிறது. ஒன்று அனுபவிச்சுட்டு இருக்கிறதா இருக்கும், இல்லைன்னா அனுபவிக்க வேண்டியது. இது எங்கேயோ ஏதோ இருக்குதுங்க. என்னமோ நின்மலை சாக்கரமாமா, சொப்பனமாமா அப்படி பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம பெற வேண்டியது, ஆன்மாக்கள் பெற வேண்டியது. இந்த நின்மல துரியாதீதம் என்பது தான் முத்தி நிலை. சீவன் முத்தர்கள் சொல்கிறாங்களா இல்லையா? வாழ்கிற காலத்திலேயே இறைவனது முத்தி நிலையை அனுபவித்து கொண்டிருந்தா அந்த நிலைக்கு பேர் என்னது? நின்மல துரியாதீதம். நின்மல துரியாதீதம். சரிங்களா? இதுதான் 5 நிகழ்வாக சுத்தவத்தை நிகழும். சுத்தவத்தை நிகழும். சரி, இப்போ இதில் எது எது எப்போ நிகழும் அப்படின்னு பார்க்கணும். எழுதிட்டீங்களா? எழுதி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், அழிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். சாயந்தரம் வரைக்கும் இதுதான் வேலை. நீங்களும் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏதோ ஒரு பேப்பர்லாம் வச்சுருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. சரியா? சரி. இந்த அனுபவம் நமக்கு சிவஞான போதத்தில் சொல்லியிருக்கிறார். சிவஞான போதத்தில் சொல்லியிருக்கிறார். இது எப்படி நிகழும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சிவரூபம் நிகழ வேண்டும். சிவ ரூபம் நிகழ வேண்டும். இது டிஃபால்ட்டு. என்னதுங்க? இந்த நின்மலவத்தை சுத்த அனுபவம் நிகழணும்னா முதல்ல என்ன நிகழணும்? சிவரூபம் நிகழணும். சிவரூபம் என்பது என்னது? குரு தரிசனம். குரு தரிசனம் இல்லைன்னா நின்மலவத்தையே கிடையாது, சுத்த அனுபவம் நிகழாது. புரியுதுங்களா? அப்போ முதல்ல நிகழ வேண்டியது என்னது? சிவரூபம் தான், குரு தரிசனம் தான். குரு தரிசனம், அவர் போய் திருவடியில் விழுந்து அவரிடத்துல சமய விசேட நிர்வாண தீக்கைகளை பெறுதல். ஆமாம், அது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே அதுதான். அது இல்லாமல் அவத்தை கிடையாது. என்னது? சுத்த அவத்தை நிகழாது. எந்த ஆன்மாவுக்கும் நிகழாது. எந்த ஆன்மாவுக்கும் நிகழாது. அப்போ சுத்த அவத்தை நிகழும்னா என்ன செஞ்சுருக்கணும்? தீக்கை பெற்றிருக்கணும். தீக்கை பெற்றிருக்கணும். பஞ்சாக்கரம். என்ன பஞ்சாக்கரம்? என்ன பஞ்சாக்கரம்? முத்தி பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய அதிசூக்கும பஞ்சாக்கரத்தை கணிக்கணும். நாமா நீங்கி. பஞ்சாக்கரத்தில் என்ன இருக்கக்கூடாது? நாமாவும் நாவும் மாவும் நீங்கணும். நகரமும் மகரமும், திரோதானம் என்று சொல்லக்கூடிய நகரமும் ஆணவம் என்று சொல்லக்கூடிய மகரமும் நீங்கி 5 எழுத்தை கணிக்கணும். சரிங்களா? 5 எழுத்திலேயே நமக்கு எது இருந்ததுன்னா, மகரமாகி ஆணவமலம் இருந்ததுன்னா எங்கே போய் சுத்தவத்தை நிகழும்? புரியுதுங்களா? அப்போ முதல்ல என்னது? கணிக்கிற மந்திரத்தில் அது இருக்கக்கூடாது, நாமா இருக்கக்கூடாது. இப்போ நாமா நீங்கணும்னாவே என்ன ஆகிப்போச்சு? 3வது நிலையை எட்டணும். 3ஆம் நிலை எட்டி மந்திரத்தில் அந்த நிலை வாய்க்கணும். சரிங்களா? நாளைக்கே போய் குருநாதரை பார்த்து முதல்ல அதை கொடுங்க சார் அப்படின்னு கேட்டு வாங்கிட வேண்டியது தான். அது வேற எப்போ பார்த்தாலும் அதை வாங்கினாதான் அதை வாங்கினாதாங்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. வாங்கிறதெல்லாம் சுலபம் தான். நிற்கணும். ஓதும் முறை நிற்கும் முறை. ஓதும் முறை நிற்கும் முறை. என்னத்தை ஓதுறீங்களோ அது மாதிரி நிற்கணும். சரிங்களா? ஓதுறது ஒன்று, நிற்கிறது ஒன்று. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? பயன் விளையாது. பயன் விளையாது. அப்போ ஓதுகிற மாதிரி நிற்கணும். சரிங்களா? சரி, இதில் சிவரூபம் என்பது முதல் படி. முதல் படி. இப்போ சிவரூபம் என்பது தீக்க வாங்கியாச்சு. அதற்கப்புறம் என்ன செய்யணும்? சிவஞான போதம் உபதேசமாக கேட்கணும். சிவஞான போதம் உபதேசமாக கேட்கணும். இப்போ நீங்கள் கேட்குறதுலாம் என்னது? சிவஞான போதம் கேட்குறீங்க. எப்படி கேட்குறீங்க? பாடமாக கேட்குறீங்க. பாடமாக கேட்கறது வேற, உபதேசமாக கேட்கறது வேற.
சரிங்களா? உபதேசமாக கேட்கணுங்கிறது அறிவு அடங்கி, குருநாதர் திருவடியில் நம்ம அறிவு அடங்கி அது அப்படியே வேற மாதிரி நிற்கணும். அது அந்தந்த அனுபவத்தில் காண்க. அந்த பாடம் கேட்குற போதே அறிவில் என்ன நிகழும்? மாற்றங்கள் நிகழும். அப்படி கேட்கணும் சிவஞான போதம். அப்படி சிவஞான போதம் கேட்கணும். சரிங்களா? அது நமக்கு சிவஞான போதத்திலேயே சிவஞான சித்தியாரில் ஒரு பாட்டு சொல்கிறார். சிவஞான சித்தியாரில் ஒரு பாட்டு சொல்கிறார். ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல். வரிசை பாருங்க, இதெல்லாம் பல முறை சொன்னதுதான். ஞான நூல்தனை, ஞான நூல் தனை முதல்ல என்ன சொல்றாரு? ஓதல். 2 ஓதுவித்தல். 3 நற்பொருளை கேட்பித்தல். 4 தான் கேட்டல். சிவஞான சித்தியார் 275. சிவஞான சித்தியார் 275 பாட்டு பாருங்க. ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல். இங்க பாருங்க, முதல்ல என்ன செய்யணும்? ஓதல். ஓதல் என்னது? படிக்கிறது. இப்ப திருவாசகம் முற்றோதல் பாடுறமா இல்லையா? அது என்னது? ஓதல். சரி, ஓதுவித்தல் என்ன செய்யறது? நாம மட்டும் திருவாசகம் முற்றோதல் போயிட்டு வந்தோம்னு நினைச்சோம், அருமையா இருக்குயா வா அப்படின்னு 2 பேர்த்த கூட்டிட்டு போய் அவங்களும் என்ன செய்யறது? படிக்க வைக்கிறது. முதல்ல நாம படிக்கிறது, 2வது என்ன செய்யறது? பிறரை படிக்க வைக்கிறது. ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், அப்புறம் நட்பொருளை கேட்பித்தல். அந்த நூலை படிச்சுட்டு அந்த நூலில் இருக்கிற பொருள்லாம் இருக்கா இல்லையா? இப்போ திருவாசகம் படிக்கிறது வேற, திருவாசகத்தினுடைய பொருள் என்ன? நமச்சிவாய வாழ்கன்னு என்ன, நாதன் தாழ் வாழ்கன்னு என்ன, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில், இதெல்லாம் பொருள் சொல்றது. அப்போ அடுத்த படி, ஒவ்வொரு படியாக முதல்ல திருவாசகம் படிக்கிறது, அப்புறம் பிறரையெல்லாம் படிக்க வைக்கிறது. அதன் பிறகு என்ன செய்யறது? அதன் பொருளை சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவார். ஐயோ என்னையா இப்படி சொல்லிட்டாரு, பொருளை எடுப்போயா, இதுக்கு என்ன பொருள், அதுக்கு என்ன பொருள், என்ன செய்யறது? தான் படிக்கிறது. படிச்சுட்டு என்ன செய்யறது? படித்த உடனே நம்ம சும்மா இருப்போமா? என்ன செய்வோம்? யாருக்காவது சொல்லுவோமா இல்லையா? படித்தது சொல்லாமல் இருக்கவே முடியாது. படித்தா கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்? யாரோ ஒருத்தருக்கு சொல்லணும். சரிங்களா? அப்போ நட்பொருளை கேட்பித்தல், நட்பொருளை கேட்பித்தல். சரி, அப்புறம் வரிசை கரெக்டா வருதா? நீங்க கேட்டுட்டு பிறருக்கு சொல்லுவீங்களா, பிறருக்கு சொல்லிட்டு வந்து கேட்பீங்களா? கேட்டுட்டு தானே பிறருக்கு சொல்லுவீங்க. இங்க என்ன சொல்றாரு? பிறருக்கு சொல்லிட்டு நட்பொருளை கேட்பித்தல், பிறருக்கு ஞான நூல் பொருளை சொல்லி அப்புறம் என்ன செய்யறது? நாம போய் கேட்கறது. நான் சொல்ற கருத்து புரியுதா? முதல்ல கேள்வி புரியுதா? இது மேலே வரணும், இது கீழே வரணும். நியாய பிரகாரம் தான் கேட்டுட்டு பிறகு என்ன செய்யணும்? பிறருக்கு சொல்லணுமா இல்லையா? இப்போ நாம் ஓதிட்டு பிறரை ஓத வச்சோம், நாம் கேட்டுட்டு பிறரை கேட்க வைக்கணுமா இல்லையா? அதான் நம்ம முறை. ஆனால் இங்கே அப்படி இல்லை, மாறி இருக்கு. தெரியுதா இல்லையா? ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், பிறருக்கு சொல்லி அதன் பிறகு நாம் போய் கேட்கறது. சரியா? இது ஏன்னு கேட்டால் இங்கே தான் அருமையான நுட்பம் வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு கோட்டை போட்டுக்கணும்.
இது சரியை கிரியை யோகம். சரியை தொடங்கி யோகம் வரைக்கும். சரியை தொடங்கி யோகம் வரைக்கும் இருக்கிறவங்க ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல் ஆகியவற்றை செய்து அந்த தவத்தின் முதிர்ச்சியாலே அவர்களுக்கு ஞான உபதேசத்தை செய்வதற்காக எல்லாம் வல்ல பரம்பொருளே மானுட சட்டதாங்கி குருநாதனாக வருவன். தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. அது நிகழ்கிற இடம் எங்க? நட்பொருளை கேட்பித்தல். அதன் பிறகு இறைவன் என்னவா வருவான்? குருநாதனாக வருவான். அவனிடத்து ஏற்கனவே இவர் பாடம் சொன்னாரா இல்லையா, அந்த பாடத்தை அடங்கி கேட்பார். அங்கே அறிவு விளங்கும், இங்கே அனுபவம் நிகழும். குருநாதர் திருவடியில் அடங்கி நின்று பாடம் கேட்டால் என்ன நிகழும்? அனுபவம் நிகழும். அதற்கு முன்னாடி நாம் நூலை எடுத்து படித்தோம்னா அறிவு விளங்கும். அறிவு விளங்குதல் என்பது வேறு, அனுபவம் நிகழ்வது என்பது வேறு. ரெண்டுக்குள்ள வேறுபாடு. குருநாதன் திருமுன்பாக, குருநாதன் திருமுன்பாக எத்தனை நூல் இருந்தாலும் நம்ம படித்தோம்னா அதற்கு பாசஞானம் என்று பெயர். நம்மளா படித்தா பாசஞானம், குருநாதன் உணர்த்தினா பதிஞானம். பாசஞானம் வேறு, பதிஞானம் வேறு. அப்போ என்ன வரணும்? பெருமான் குருநாதனாக வரணும், குருநாதனாக வரணும். இதுதான் 8வது நூற்பா. நூற்பா எத்தனை? 8. தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. அப்போ ஏற்கனவே சரீகிரி யோகத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு ஞான உபதேசம் செய்வதற்காக எல்லாம் வல்ல கண்ணுதற் கடவுள் மானுட சட்டை தாங்கி குருநாதனாக வந்து அவனுக்கு உபதேசத்தை செய்வார். அப்படி செய்தால் அதற்கு சிவரூபம் என்று பெயர். அதற்கு என்ன பேரு? சிவரூபம் என்று பெயர். இந்த சிவரூபத்தின் முன்னிலையில் இவருக்கு என்ன நடக்குது? சிவஞான போதம் பாடம் நடக்குது. சிவரூபத்தின் முன்னிலையில் என்ன நடக்குது? சிவஞான போதம் பாடம் நடக்கிறது. இதோட நூற்பா 1 தொடங்கி 12 வரைக்கும் அவர் நடத்துறார். யாரு? குருநாதர். குருநாதர் பாடமா நடத்துறார். அதுல நூற்பா 2 நடந்தா தத்துவ ரூபம். குருநாதன் முன்னிலையில் அடங்கி பாடம் கேட்கிற மாணவர்களுக்கு 2வது நூற்பா நடந்தா அதுக்கு என்ன பேரு? தத்துவ ரூபம். 2வது நூற்பா என்னது? அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் ஆணையின் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணை நீக்கமின்றி நிற்குமென்றே என்று சொல்லி பாசம் 3 வகைப்படும். அது ஆணவம், கண்மம், மாயை. உயிர்களோடு பெருமான் அத்துவிதமாக இருக்கிறான், மலத்தினோடு அத்துவமாக இருக்கிறான். அந்த ஆன்மாக்களுக்கு மறைப்பொருளை செய்யக்கூடிய திரோதான சக்தியோடும் அவன் அத்துவிதமாக இருக்கிறான். எனவே பாசங்கள் 3. ஆணவம் என்பது சகசமலம், கண்மமலமும் மாயாமலமும் ஆகுந்துக மலம் இடையிலே வந்தது. ஆணவ மலம் என்று ஆன்மா இருந்ததோ அன்றே ஆன்மாவின் அறிவை மறைத்து கொண்டிருந்தது என்று இந்த பாசங்களின் இலக்கணத்தை குருநாதன் உபதேசம் செய்ய அந்த மாணவன் பாடம் கேட்டா அவனுக்கு என்ன விளங்குகிறது? தத்துவ ரூபம். தத்துவங்களின் இயல்பை பொதுவாக அறிதல். தத்துவன் இயல்பை எப்படி அறிகிறதுங்க? பொதுவா அறிகிறான்னு அர்த்தம். பொதுவா அறிதல். அந்த மாணவன் 5வது நூற்பாவை பாடம் கேட்டா தத்துவ தரிசனம் நிகழ்துன்னு அர்த்தம். இதெல்லாம் குருநாதன் முன்னிலையில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாம் போய் 2வது நூற்பாவை படிச்சுட்டு தத்துவ தரிசனம் ஆயிடுச்சு, சுத்தி ஆயிடுச்சுலாம் படிச்சுட்டு கூடாது. சரிங்களா? குருநாதனுடைய முன்னிலையில் எப்படி கேட்கணும்? அடங்கி பாடம் கேட்கணும். அடங்கி பாடம் கேட்கணும். நாங்கள்லாம் மதியத்துக்கு மேலே நல்லா அடங்கிடுவோங்க. அப்படியே அடங்குவோம் பாருங்க. அப்படி அடங்கிறது இல்லை. சரியா? அடங்கிறதுனா என்னது? அறிவு அடங்கி. அதில் அறிவடங்கி மண்ணிட வியாபியாய வான்பயன் தோன்றும் என்றேன்னு சிவபிரகாசத்தில் சொல்லுவார். அறிவடங்கி
அறிவு அடங்கி. 5வது நூற்பால என்ன செய்கிறாரு? தத்துவ தரிசனம். விளம்பிய உள்ளத்து மெய்வாய்க்கண் மூக்கு அளந்தறிந்தறியா அங்கு அவை போல தாம்தம் உணர்விற் தமியருள் காந்தம் கண்ட அசாசத்தவையே என்று சொல்லி தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் முதலிற்று. பெருமான் உயிர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை சொல்லுவது 5வது நூற்பா. 5வது நூற்பா என்னதுங்க? உயிர்களுக்கு பெருமான் செய்யக்கூடிய உபகாரம். என்ன உபகாரம் பண்றாரு? கருவிகளை உயிர்களுக்கு கூட்டி அதன் அறிவை என்ன செய்கிறாரு? விளக்குகிறார். அறிவை விளக்குகிறார். அதுதான் அவர் செய்கிற உபகாரம். அறிவை விளக்குவதற்காகத்தான் கருவியை கூட்டி இருக்கிறான்னு சொல்லி முதல் அதிகரணம் ஈண்டு ஐவுணர்வுகள் ஆன்மாவால் உணரும் என்றதும் பேர். ஐவுணர்வுகள்னா என்னது? ஐவுணர்வுகள் ஐவகைப்பட்ட உணர்வு. ஐவகைப்பட்ட உணர்வு அது என்னது? ஐவகைப்பட்ட உணர்வு என்னது? ஞானேந்திரியங்கள் 5 இருக்கா இல்லையா? அந்த 5 வழியாக பெறுகிற அறிவுக்கு ஐவுணர்வுன்னு பேர். இந்த ஐவுணர்வுகள் ஆன்மாவால் உணரும். ஆன்மா ஒற்றித்து காணி நல்லது அவை ஒன்றையும் விடையாம்பர். ஆன்மா போய் கண்ணில் நின்னா பார்க்கும், காதில் நின்னா கேட்கும், மூக்கில் நின்னா நுகரும். அப்போ ஆன்மா எதில் போய் நிற்கணும்? கருவிகளில் போய் நின்னா கருவிகள் காணும், பேசும், எல்லாம் செய்யும். சரிங்களா? அப்போ அதில் கருவியோட எது நிற்கணும்? ஆன்மா நிற்கணும். அதுபோல ஆன்மாக்களோடு யார் நிற்கணும்? பெருமான் நிற்கணும். ஆன்மா நிற்கலன்னா கருவி இயங்காது, இறைவன் நிற்கலன்னா ஆன்மா இயங்காது. 5 பொரிய ஆண்டு அங்கு அரசாய் உளம் நிற்பம்பர். 5 பொரிய ஆண்டு என்னது? அரசன் மாதிரி. என்ன சொல்றாரு? 5 பொரிய ஆண்டு அங்கு அரசாய். அரசாய்னா அரசன் போல. அரசன் அல்ல, போலதான். அது என்ன போலன்னா என்னது? சொல்லுவோம் இல்லையா? ஐயா அது சேர் மாதிரி, இங்கே கொஞ்சம் பார்த்து பத்திரமா உட்காருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? உட்காந்தா தாங்காது. பார்க்கறதுக்கு தான் சேர் மாதிரி இருக்கும், போய் படாருங்கிறது உட்காந்துடாதீங்க இல்லைங்களா? மாதிரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி 5 பொறிகளுக்கு ஆன்மா என்னது? அரசன் மாதிரி. அது என்ன மாதிரி? நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ சொன்னால் அவன்லாம் கேட்பான். ஆனால் உண்மையில் என்னது? அவன் சொல்கிறதா நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற. சரியா? பார்த்தா நீ தான் ராஜா மாதிரி தெரியும். உண்மையில் என்னது? அவன் என்ன சொல்கிறானோ அதைத்தான் நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். காரணம், அந்த பொறிகளுக்கு உண்மையிலே நீ அரசன் கிடையாது. அரசன் யார்? அது வேற ஒரு ஆள் இருக்கிறார். அவர் வினைக்கு தக்கவாறு என்ன செய்வார்? வேணுன்னா கூட்டுவார், வேண்டானா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவார். 36 சுவிட்சை போட்டால் 36, 96 சுவிட்சை போட்டால் 96. அங்கே சுவிட்சை ஆன் ஆஃப் அங்கே அவர் கண்ட்ரோல் அங்கே வச்சுருக்கிறார். நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் 96. ஏய் நல்லா கேளியா பாடத்தை, என்னது எங்கேயுமே இல்லையாமா, தசகாரியுமாம்மா கேட்போம் அப்படின்னு என்னதான் கண்ணை முழிச்சிட்டு உக்காந்துருந்தாள். அவர் அங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருன்னா என்ன ஆகாது? வேலைக்கு ஆகாது. புரியுதுங்களா? அப்போ என்ன செய்யணும்? அவர் தான் கூட்டணும். அதனால அந்த இயல்பு எல்லாம் சொல்வது என்னது? தத்துவ தரிசனம். 5ஆம் நூற்பா. 2ஆம் நூற்பா தத்துவ ரூபம். 5வது நூற்பா தத்துவ தரிசனம். 7வது நூற்பா ஆன்ம ரூபம். ஏழாவது நூற்பா ஆன்ம ரூபம். இதனது இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. சத்தோடு கூடி சத்தாய் நிற்கும், அசத்தோடு கூடி அசத்தாய் நிற்கும். ஆனால் சத்துமல்ல அசத்துமல்ல, சதசத்து. ஆன்மா சதசத்துன்னு சொல்கிறாரா இல்லையா? அதான் 7வது நூற்பா. இப்போ 7வது நூற்பால என்ன சொல்கிறாரு? ஆன்ம ரூபம். 8ல் சிவரூபம். சிவரூபம் சொல்கிறார். ஆனால் சிவரூபத்தில் தான் இது நிகழ்கிறது. ஆனால் நூற்பால எப்போ? 8ல் தான் சிவரூபம் வருது. பெருமான் தம்முதல் குருவுமாய் சொல்கிறோமா இல்லையா? தம்முதல் குருவுமாய் என்பது என்னது? சிவரூபம். சிவரூபம். சிவரூபத்திலே நிகழ்வது தத்துவ சுத்தி. ஆன்ம தரிசனம் துவக்கம். சிவரூபத்தில் குருநாதன் முன்னிலையில்
என்னென்ன நிகழும் பாருங்க. தத்துவ சுத்தி நிகழும். சிவஞான போதத்தில் விட்டு சொல்றாரா இல்லையா? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. ரொம்ப முக்கியம், அன்லைன் பண்ணி வச்சுங்க. என்னது? தவத்தினில் உணர்த்த. உணர்த்தணுன்னு என்ன ஆகும்? விட்டு. எதை விட்டு? ஐம்புலன்களை விட்டு. ஐம்புலன்களை விட்டு. நாம ஏன் விடலை? எத்தனை தடவை சிவஞான போதம் படிச்சிருக்கிறோமா இல்லையா? படிச்சுட்டுமா இல்லையா? அதெல்லாம் 5 தொகுப்பாக படிச்சுட்டு இருக்கிறேன் சார். விட்டாச்சா? ஏன் விடலை? தவத்தினில் உணர்த்த. தவம் இன்னும் பத்தலை, விடுற அளவுக்கு தவம் பத்தலை. சரிங்களா? என்னைக்கு விடுற அளவுக்கு தவம் வருதோ அப்போ கேட்ட உடனே என்ன செஞ்சிடுவான்? படாரம் விட்டுருவான். நாம் அப்போ சொல்லுவான், சார் எத்தனையோ பேர்த்திட்ட நான் கேட்டிருக்கிறேங்க, அவர்கிட்ட போய் அன்னைக்கு கேட்டேங்க, அன்னைக்கு முடிவு பண்ணேன், இனி இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று விடுவோமா இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் சரியாக சொல்லன்னு அர்த்தமா? அதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் தவம் பத்தலை. எப்போ தவம் மிகுகிறதோ அப்பொழுது தக்கார் வாய்ச்சொல் நடக்கும். அதுவும் அதில் சொல்வதற்கும் தக்கார் தான் வருவார். எல்லாத்தையும் கேட்டால் விட முடியாது. அதில் வருவர் எப்படி வருவார்? தகுதி உடையவர் ஒருத்தர் வருவார். அவர்கிட்ட கேட்ட உடனே என்ன செஞ்சிடும்? படார்னு விட்டுரும். எல்லாத்தையும் விடுற மொழி 1-2 விடுவோமா இல்லையா? சிலதெல்லாம் விடுறோமா இல்லையா? நமக்கு தெரிஞ்ச சில செய்திகளை சிலரிடம் கேட்ட உடனே என்ன செஞ்சிருவோம்? இது நமக்கு வேண்டா என்று விடுவோமா இல்லையா? அதுதான் சுத்தின்னு பேர். ஒன்றொன்னா விடுறது வேற, மொத்தமாக விடுறது வேற. சரியா? எனவே சிவரூபத்தில் நிகழ்வது தத்துவ சுத்தி. அந்த தத்துவ சுத்தி நிகழ்கிற போது என்ன நிகழும்? ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம். இந்த ஆன்ம தரிசனம் இங்கே தான் துவங்குகிறது, முற்று பெறாது. சரிங்களா? ஆன்ம தரிசனம் இங்கே துவங்குகிறது. எங்கே முடியும்னு கேட்டிங்கன்னா 9வது நூற்பா சிவ தரிசனம். சிவ தரிசனத்தில் ஆன்ம தரிசனம் முற்று பெறும். முற்று பெறும். ஆன்ம சுத்தி துவங்கும். ஆன்ம சுத்தி துவங்கும். சிவ தரிசனம். சிவ தரிசனம் இது எங்கே நிகழும்? இப்போ சிவரூபம்னா சொல்லியாச்சு. சிவரூபம்னா என்னது? சிவரூபம்னா என்னது? குருநாதனது திரு. நமக்கு தீட்சை செய்கிற குருநாதரை தரிசிச்சிங்கன்னா, ஞானாசிரியரை தரிசிச்சிங்கன்னா என்ன நிகழ்கிறதுன்னு அர்த்தம்? சிவரூபம் நிகழ்கிறதுன்னு அர்த்தம். சிவரூபம்னா உடனே சிவலிங்க திரும்பி எடுத்து வச்சுட்டு அதையே இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. அது இல்லை சிவரூபம். புரியுதுங்களா? குருநாதரை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? சிவமாக பார்க்கணும். குருநாதரை சிவமாக பார்க்கணும். பார்த்தீங்கன்னா சிவரூபம் நிகழ்கிறதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ சரி, சிவ தரிசனம்னா சிவ தரிசனம்னா சிவபெருமான் காட்சி கொடுக்கிறது. அப்புறம் குருநாதன் நமக்கு கொடுத்த 5 எழுத்து மந்திரம். 5 எழுத்து மந்திரம் என்ன சொல்லி கொடுக்குறாரு? பூஜை பண்ணு அப்படின்னு கொடுக்குறாரு. நாம நீங்கி சிவய என்கின்ற அதிசூக்கும பஞ்சாக்கரத்தை கொடுத்து பூசை பண்ணு, பூசை பண்ணுன்னு சொல்றாரு. பூசை 2 வகைப்படும். என்னது? புறப்பூசை, அகப்பூசை. அகப்பூசையில் 8 இதழ் தாமரையில் என்னது? மண்முதலாகிய கலை ஈராக 36 தத்துவங்களையும் என்ன செய்யணும்? பாவிக்கணும். ஒரு தாமரையாக பாவிச்சு அங்கே சிவலிங்க திருமேனியாக ஆன்மாவின் அறிவை நிறுத்தி அதன் உள்ளே யார் இருக்கிறா? பெருமாள். சரிங்களா? அப்போ நமக்கு என்னதுங்க? இந்த வடிவம், அந்த சிவலிங்க திருமேனி என்பது எனது மூர்த்தி. மூர்த்தி என்பது ஆன்மாவினுடைய அறிவு. மூர்த்தி மான் யாரு? பரம்பொருள் சிவபெருமான். பரம்பொருள் மூர்த்தி மான். அப்படி நினைச்சு கண்ணை மூடி உக்காந்து அகப்பூசை செய்யறது. இந்த அகப்பூசை செய்கிற அதிகாரம் யார் கொடுத்தது? குருநாதர் கொடுத்தது. மந்திரம் நாமா நீங்கிய மந்திரம். நாமா நீங்கிய மந்திரம். அகப்பூசை சிவஞான போதம் 9வது நூற்பாவில் காண்க எப்படி செய்யணுங்கிறதெல்லாம். சரியா? அப்படி பண்ணுனா
அங்கே தத்துவங்களை கடந்து நிற்கிற நிலையில் ஆன்மாவின் அறிவில் சிவம் நமக்கு விளங்கி நிற்கும். சிவம் விளங்கி நிற்கும். அந்த விளங்கி நிற்கிற காட்சிக்கு சிவ தரிசனம்னு பேர். அகப்பூசையில் விளங்கணும், அகப்பூசையில் விளங்கணும். மந்திர நாமா நீங்கி இருக்கணும். இதய தாமரை மண் முதலாகிய எல்லா கருவிகளையும் ஒரு தாமரையாக பாவிக்கணும். இதெல்லாம் விரிவு சிவஞான போதத்தில் பார்த்துக்குங்க. சரியா? 9ஆம் நூற்பால் சொல்கிறாரு, விரிவாக சொல்கிறாரு. அப்படி பாவிக்கிற போது ஆன்மாவின் அறிவில் சிவம் பிரகாசிக்கும். அந்த சிவம் பிரகாசிக்கிற தன்மைக்கு தான் என்ன பேர்? சிவ தரிசனம். அப்படி நிகழ்கிற போது தான் என்ன நிகழும்னா சுத்தி நிகழும். ஆன்மா சுத்தி என்பது என்னது? ஆன்ம சுத்தின்னு என்னது? ஆணவ மலம் நீங்கிறது. ஆணவ மலம் நீங்கிறது. ஆணவ மலம் எங்க இருக்கு? ஆன்மாவின் அறிவில் இருக்கு. அறிவில் ஆணவ மலம் இருக்குதுன்னா நோய் எங்கே இருக்கிறதோ அங்கு தான் எதை வைக்கணும்? மருந்து வைக்கணும் இல்லையா? எனக்கு இங்கே கையில் புண்ணு, காலில் கொண்டு போய் மருந்து வச்சேன்னா நல்லாவுமா? எங்கே நோய் இருக்கிறதோ மருந்து எங்கே வைக்கணும்? அங்கே தான் வைக்கணும் இல்லையா? இப்போ அறிவில் இருக்கிற ஆணவ மலத்தை நீக்கணும்னா மருந்து எது? மருந்து எது? 5 எழுத்து பூசை. இது எங்கே வைக்கணும்? அறிவில் செய்யணும், புறத்தில் செய்யறதில்லை. அறிவினாலே பெருமானை பூசிக்கணும். அப்போ புறத்தில் செய்ய வேண்டாமா சார் அப்படின்னு கேட்டால், புறத்தில் செஞ்சால் தான் அகத்தில் செய்ய முடியும். புறத்தில் செய்யாமல் அகத்தில் செய்ய முடியாது. அகத்தில் செய்வதற்கு உங்களுக்கு பயிற்சி தான் நீங்கள் செய்யக்கூடிய சிவபூஜை. இப்போ நம்ம செய்கிறோம் இல்லையா? கிரியா பூஜை 2வது வாங்கி நம்ம பூஜை செய்கிறோமா இல்லையா? செய்கிறோமா இல்லையா? சிவபூஜை வாங்கி செய்கிறோமா இல்லையா? அதுக்கு என்ன பேர்? கிரியா பூசைன்னு பேர். அந்த பூசைக்கு பேர் என்னது? கிரியா பூசை. இந்த பூசையை செஞ்சு பழகினாதான் ஞான பூசை செய்ய முடியும். ஞான பூசையிலும் இதே தான். இங்கே என்ன செய்கிறோமோ அதே தான், இங்கே என்ன கிரியை உண்டோ அதே தான் ஞான பூசையும். என்ன வேறுபாடு? இது புறத்தில் செய்வோம், அது அகத்தில் செய்வோம். அறிவினால் செய்வதனால அதற்கு ஞான பூசை என்று பெயர். அப்போ மருந்து எங்கே வைக்கணும்? நோய் எங்கே இருக்கிறதோ அங்கே வைக்கணும். நோய் அறிவில் இருப்பதினால மருந்தாகிய பூசையும் எங்கே செய்யணும்? அறிவில். சில பேர் கேட்பாங்க, அகப்பூசை செஞ்சாதான் ஞானம் விளங்குமா அப்படின்னா, நோய் அங்கே தாயா இருக்குது, நோய் அங்கே தான் இருக்குது. அதனால் மருந்தையும் அங்கே வைக்கணும். அப்போ பெருமானை தரிசிப்பது தான் சிவதரிசனம். அந்த சிவதரிசனத்தில் ஆணவமலம் மெல்ல 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 கெடும். சரிங்களா? அழகா சித்தியால் ஒரு பாட்டு சொல்வார், தர்ப்பணத்தை விளக்க வந்துடும் அவ்வொளி போல அப்படிங்கிறார். இதுக்கு அருமையான உதாரணம் சிவஞான சித்தியால் சொல்றார். என்னதுங்க? தர்ப்பணத்தை விளக்க. தர்ப்பணம் என்னது? கண்ணாடி. ஒரு கண்ணாடி இருக்கு, சரிங்களா? பலகாலம் அதில் என்னாச்சு? அழுக்கு அப்படியே படிஞ்சு போச்சு. பார்த்தா முகமே தெரியல, பூரா அழுக்கா இருக்கு. என்ன செய்வோம்? துடைப்போமா இல்லையா? தொடச்சி பார்த்தா எப்படி தெரியுது? ஒன்றும் தெரியல. ஏன்னா 10 வருஷம் ஆச்சு அந்த கண்ணாடியை தொடச்சி. என்ன செய்வோம்? ஒரு தடவை தொடச்சாச்சு, 2 தடவை, 10 தடவை தொடச்சாச்சு. இப்போ எப்படி தெரியும்? ஒரு நிழல் ஆடும், சரிங்களா? திருப்பியும் இன்னொரு 10 தடவை தொடச்சி ஒரு பாதி முகம் தெரியும். என்ன செய்யணும்? தொடச்சிக்கிட்டே 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 இருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் என்ன ஆகும்? மொத்தமாக அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கின உடனே பளிச்சுன்னு முகம் தெரியும். சரிங்களா? கண்ணாடி என்பது ஆன்மாவினுடைய அறிவு. சரிங்களா? அதில் படிஞ்சிருக்கிற அழுக்கு எது? ஆணவ மலம். எவ்வளோ காலமாக படிஞ்சிருக்கே? என்னைக்கு ஆன்மா இருந்ததோ அன்னையிலேருந்து படிஞ்சிருக்கு. இதை துடைக்கிற ப்ராசஸ் இருக்கா இல்லையா? அது என்னது? அகப்பூசை. அகப்பூசை தான் அந்த கண்ணாடி துடைக்கிறது. நீங்கள் பூசி முடிச்சு என்ன பண்ணா, இந்த கண்ணாடி ஒரு தடவை துடைச்சையா. அகப்பூசை ஒரு தடவை பண்ணிங்கன்னா அந்த கண்ணாடி என்ன இருக்குது? ஒரு தடவை தொடச்சாச்சின்னு அர்த்தம். எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஐயா, கோடிக்கணக்கான பிறவியில் அழுக்க சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு தடவை தொடச்சிட்டு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எப்படிங்க தெரியும்? தெரிகிற வரைக்கும் துடைக்க வேண்டியதுதான், தொடச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆனால் என்ன ஆகும்? நமக்கே தெரியாது. ஒவ்வொரு தடவையும் துடைக்கும் போதும் அதில் இருக்க அழுக்கு என்ன ஆகும்? மெல்ல 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 நீங்கி ஒரு கால எல்லையில் அது முழுமையாக அந்த அழுக்கு நீங்கி என்ன ஆகும்? பிம்பம் தெளிவாக தெரியும். அப்படி பிம்பம் தெளிவாக தெரிஞ்சதுன்னா சிவ தரிசனம் நல்லா நடக்குதுன்னு அர்த்தம். சிவ தரிசனம் எதில் தெரியுது?
கண்ணாடியில் நம்ம முகம் தெரிகிற மாதிரி அறிவில் பெருமான் தெரிவார். பெருமான் தெரிவார். சரிங்களா? இது எப்படின்னா ஞாதிரு ஞான நியாயம் திரிபுடி ஞானம்னு இருக்குது. அதெல்லாம் இங்கே வேண்டாம், நம்ம நிறையா போகணும். சரி, இதுக்கு சிவதரிசனம்னு பேர். அடுத்தது 10ஆம் நூற்பா சிவயோகம். சிவயோகம் இதுக்கு ஆன்ம சுத்தி, ஆன்ம சுத்தி முற்று பெறும். முற்று பெறும். 9ஆம் நூற்பாவிலே தூங்குகிற ஆன்ம சுத்தி 10ஆம் நூற்பால முற்று பெறும். முற்று பெறும். அங்கே என்ன நிகழும்? சிவயோகம். யோகம்னு என்னது? ஒன்றுதல். எதோட ஒன்றுவது? சிவத்தோடு ஒன்றுதல். அங்கே இந்த ஆன்ம அறிவில் தோன்றிய சிவத்தோடு ஆன்மா என்ன செய்யும்? அப்படியே ஒன்றி நிற்கும். ஆன்மா ஒன்றி நிற்கும். அப்படி நிற்கிற போது என்ன ஆகும்? ஆணவமலம் முழுமையாக கெட்டு போகும். ஆணவமலம் முழுமையாக கெட்டு போகும். 11ஆம் நூற்பா சிவ போகம். சிவ போகம். அந்த சிவத்தோடு ஆன்மா பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கும். ஆன்மா பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கும். விரிவெல்லாம் சிவஞான போதத்தில் காண்க. சரியா? ஏன்னா இங்கே பாடமே இன்னும் வரல. மணி 1 12 சிவபோகம் பெருமானோடு பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கும். பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கும். சரி, எழுதியாச்சா?